ஆரி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் நாவலின் 139ஆம் பகுதியை காண்போம். பாகம் 3, பகுதி 139. அப்போதெல்லாம் பரமன் மழப்பாடிதான் இளவரசர் அருண்மொழிக்கு மிக நெருங்கிய நட்பு. அப்போது பரமன் மழப்பாடி ஒரு சேனாபதி. மும்முடி சோழ மாராயன் என்கிற பட்டம் இப்போது அவனுக்கும் உண்டு. ஆனால் மழப்பாடி என்ற சிறிய ஊரிலிருந்து வந்த பரமன் அப்போது வெறும் போர் வீரன். தாமிர கேயுரங்கள் மட்டும் அணிந்த பரமன் மழப்பாடியின் தந்தை பெயர் வைத்தியநாத தேவர், தாய் பெயர் சுந்தராம்பாள். உத்தம சோழருக்கு ஆட்சியை கொடுத்துவிட்டு பழையாறையிலிருந்து மெல்ல நகர்ந்து தஞ்சை பக்கம் வந்துவிடலாம் என்று நினைத்து திருவையாறில் குடிவந்த போது பரமன் வீட்டோடு சிநேகிதம் ஏற்பட்டது. இளவரசர் அருண்மொழியின் தந்தையான சுந்தர சோழரிடம் கோட்டை காவலாக இருந்தவர் பரமனுடைய தகப்பனார். சுந்தர சோழரின் மரணத்திற்கு பிறகு மனம் நொந்து வேலை வேண்டாம் என்று சொந்த ஊரான மழவர்பாடிக்கு வந்துவிட்டார். காவிரியின் வடகரையில் திருவையாறுக்கு அருகே இருக்கிற அந்த ஊர் மிக செழிப்பாக இருந்தது. காவிரியிலிருந்து ஒரு பெரிய கால்வாய் ஊரை ஊடறுத்து போக மழைக்காலங்களில் பயிர் நன்கு வளர்ந்தது. சத்திரங்களிலோ கோயில் மண்டபங்களிலோ தங்க வேண்டாம், என் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் என்று பரமன் வற்புறுத்தி அழைத்து வந்தான். வைத்தியநாத தேவர் வீட்டு வாசலில் பொற்குடம் ஏந்தி வரவேற்றார். காலிற்கு ஜலம் ஊற்றினார். மேலே பட்டு போர்த்தினார். மேல் துண்டை தரையில் விரித்து அதில் நடந்து வாருங்கள் என்று வேண்டினார். அருண்மொழி திகைத்த போது, இல்லை அருண்மொழி, தயவு செய்து வாருங்கள். இது வயதல்ல, பதவி. நீர் இளவரசர். நான் வணங்குவது சரி. என் துண்டு மிதித்து வாரும், என் இல்லத்திற்கு எழுந்தருளும் என்று பணிவாக கேட்டுக்கொண்டார். அந்த குரலின் இனிமை, சொற்களின் கோர்வை, அந்த பணிவின் உண்மை அருண்மொழிக்கு பிடித்திருந்தது. மெல்ல பரமன் தோளில் கை வைத்தபடி துண்டில் கால் வைத்து நடந்து வர மெல்ல பரமனின் தாய் தரையில் விழுந்து வணங்கினாள். அருண்மொழிக்கு சிரமமாக இருந்தது. தாயே, நீங்கள் 55 வயது மூதாட்டி, தலை நரைத்தவர், பிள்ளைகள் பல பெற்றவர். நான் என்று தயங்கி நிற்க அவள் மெல்ல அருகே வந்து முகம் வடித்து விரல் சொடுக்கி, அப்பா எத்தனை கண்ணேறு என்று சொன்னாள். அருண்மொழியின் பேச்சை காதிலே வாங்கிக் கொள்ளாதவர் போல் வைத்தியநாத தேவரும் விழுந்து வணங்கி வரவேற்று நடுக்கூடத்தில் ஆசனமிட்டு அவர் வீட்டு பெண்கள் விசிற பரமனின் மனைவிக்கு நீர்க்குவலையில் நீர் கொண்டு வர, பரமனின் சிறுமகள் வெள்ளக்கட்டிகளை எடுத்து வர, பரமனின் பெரிய மகள் அகில் புகை போட்டு விசிற அந்த வீடு அருண்மொழியின் கோலாகலமாய் வரவேற்றது. எனக்கு சங்கடமாக இருக்கிறது பரமா, என்னை சாதாரணமாக நடத்த மாட்டீர்களா என்று இறைஞ்சலாக கேட்டபோது, அதுவும் நடக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக பரமனின் அம்மா சொன்னார். எப்போது என்று அருண்மொழி கேட்க, அரசர் என்ற மரியாதையை கொடுத்துவிட்ட பிறகு அன்பு வெளிப்பாடாய் எங்களுடைய அத்துமீறலும் நடக்கும் என்று சொல்ல வீடு சிரித்தது. அருண்மொழியும் வாய்விட்டு சிரித்தார். சீக்கிரம் அத்துமீறுங்களேன் என்று சொல்ல மறுபடியும் வீடு சிரித்தது. அருண்மொழி ஆசனத்தை விட சற்று தாழ்ந்த ஆசனத்தை அருண்மொழி கருகே வைத்தியநாதர் போட்டுக்கொண்டார். ஏன் சோழ தேசத்தை உத்தம சோழனுக்கு விட்டு கொடுத்தீர்கள்? உத்தம சோழனுக்கு என்ன தெரியும்? எந்த போரில் கலந்து கொண்டிருக்கிறான்? கூட வந்து உரக்க கத்தினால் அது போரில் கலந்து கொண்டதற்கு அர்த்தமா? எந்த திட்டமிடலாவது உண்டா? என்ன செய்ய வேண்டும் என்றாலாவது தெரியுமா? வெறுமே அரச குலத்தில் பிறந்து விட்டால் அரசாலும் யோக்கியதை உண்டா? எத்தனை கடுமையாய் யோசனை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு கோட்டை காவல் என்பதே மூச்சு திணற வைக்கின்ற விஷயமாக இருக்க ராஜ்யபாரம் எவ்வளவு பெரியது! இது பற்றிய எந்த ஞானமும் இல்லாத உத்தம சோழருக்கு சோழ தேசத்தை வாரி கொடுத்துவிட்டு நாடோடி போல் வருகிறீரே, இது நியாயமா? எனக்கு மனம் ஆறவில்லை, சொல்லிவிட்டேன். வேறு என்ன செய்வது? அடிக்குரலில் அருண்மொழி கேட்டார். கத்திமுனையை கழுத்தில் வைத்து பரதேசம் போ, இல்லை சிவலோகம் போ என்று விரட்டியிருக்க வேண்டும். மணிமுடியை நீங்கள் தரித்திருக்க வேண்டும். இல்லை, இது மிக பெரிய அநியாயமாக மக்களிடையே பரப்பப்பட்டுவிடும். அப்போது உள்நாட்டு கலவரங்கள் உண்டாகலாம். சேர தேசத்து கூலிப்படைகளை வைத்து சோழ தேசத்து எல்லைகளில் உள்ள கிராமங்களை இவர்கள் சூறையாடலாம். அல்லது காசுக்கு ஆசைப்படும் இளைஞர்களை வளைத்து கலவரம் ஏற்படுத்தலாம். சோழ தேசத்தில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் பாண்டியர்களுக்கு கொண்டாட்டமாகும். சேர தேசத்தில் இருந்தும் படையெடுப்பு நடக்கும். மேலை சாளுக்கியமும் கீழே சாளுக்கியமும் ஒருவேளை கோர்த்து கொண்டால் அதைவிட மிகப்பெரிய ஆபத்து எதுவும் இருக்காது.
நாம் பலகீனம் அடைந்தால் இந்த மேலை சாளுக்கிய கீழை சாளுக்கிய சந்திப்பும் கைகோர்த்தலும் நடைபெற்றுவிடும். பிறகு ஈழத்திலிருந்தும் தாக்குதல் வரும். சோழ தேசம் சின்னாபின்னமாகும். இதற்காகவா அரச பதவியை விட்டுக் கொடுத்தீர்கள்? நீங்கள் அரியணை ஏறினால் இது அத்தனையும் துடைத்து எறிந்திருப்பீர்கள். இல்லை, அந்த நம்பிக்கை எனக்கு இப்போதும் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? சோழ தேசத்தின் நீளமும் அகலமும் தெரியாது உத்தம சோழனைப் போலவே நானும் இருக்கிறேன். சோழ தேசத்து மக்களின் தன்மை உத்தம சோழருக்கு புரியாதது போலவே எனக்கும் புரியவில்லை. இந்த சோழ தேசத்தை நன்கு ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் சோழ தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அரசன் போயிருக்க வேண்டும். சக்கரவர்த்தியாக ஒருவன் பதவியேற்றால் அப்படி போவதில் சிரமம் இருக்கிறது. எனவே இந்த சக்கரவர்த்தி பதவி என்கிற சுமையை அவன் தலையிலேயே வைத்துவிட்டு ஊர் மக்களை சந்திக்கும் பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். வைத்தியநாதரே, நான் சோழ தேசத்தை துறந்து விடவில்லை. சோழ தேசத்தின் மணிமுடியையும் வெறுத்து விடவில்லை. சிறிது காலம் என்னை சில பயிற்சிகளில் ஈடுபடுத்தி வலுவேற்படுத்தி கொண்ட பின் வகையாய் மணிமுடி சூடுவேன். ஒன்று கண்டுபிடித்தேன் வைத்தியநாதரே. சக்கரவர்த்தியாக அரசனாக ஒருவர் கிராமத்தில் நுழையும் போது பல விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன. தவறுகள் அழுத்தி பொய்கள் முன்னே வந்து நிற்கின்றன. எந்த அகங்காரமும் இல்லாமல் சாதாரண போர் வீரனான ஒரு கிராமத்திற்குள் நுழைய மக்கள் மனம் திறந்து போகிறார்கள். குதூகலமாய் பழகுகிறார்கள். நல்லது கெட்டதுகளை தெரிவிக்கிறார்கள். இது எனக்கு மிகப்பெரிய அரசியல் தெளிவை கொடுக்கிறது. உதாரணம் சொல்லுங்கள். வைத்தியநாதர் முகம் சுருக்கிக் கொண்டு கேட்டார். பெண்டுகளும் ஆண்களும் சுற்றி அமர்ந்தார்கள். மதுரையிலிருந்து படையெடுப்பென்றால் முதலில் தாக்கப்படுவது திரிசிரபுரம், குறிப்பாய் உறையூர். பிரம்மாண்டமான காவேரி நாலா பக்கமும் பாய்ந்திருந்தாலும் திரிசிரபுரத்து விவசாயிகள் விதைக்கும் போதே இந்த நெல் எனக்கோ வேறு எவனுக்கோ என்றுதான் விதைக்கிறார்கள். இது என்ன அபத்தம்? தான் அறுக்கத்தான் விதைக்கிறோம் என்று ஒரு விவசாயிக்கு தெரியவில்லை என்றால், ஒரு பசு கன்று போட்டது தனக்குத்தான் என்று இடையருக்கு தெரியவில்லை என்றால், வேறு எவரேனும் இதை பிடுங்கிக் கொள்வார்கள் என்று நினைத்தால் இது சரியாக வருமா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? இம்மாதிரி நன்றாக விளைச்சல் இருந்தது. கதிர் தலை சாய்த்தது. அப்பொழுது ஒரு படையெடுப்பு நடந்து என்னுடைய வயல்களில் எல்லாம் யானைகளையும் குதிரைகளையும் எருமைகளையும் பசுக்களையும் மேய விட்டார்கள். நான் உண்ண வேண்டிய உணவு மொத்தமும் மிருகங்கள் உண்டு போயின. இதுதான் படையெடுப்பின் முதல் பலியாக இருக்கிறது என்று நொந்து சொன்னார்கள். ஒரு முறை இது நடந்தாலும் வாழ்நாள் முழுவதும் வலிக்கிறது. அந்த நேரத்து இழப்பைத்தான் இன்னமும் விவசாயிகள் தங்கள் தலையில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 3 முறை நெல் அறுத்தும் ஞாபகம் விடவில்லை. 4 வருடத்திற்கு முன்பு நெல்லை யானைக்கு பலி கொடுத்தோம், பாண்டியர்கள் வந்து அழித்துவிட்டு போனார்களே என்கிற பயம்தான் முதன்மையாக நிற்கிறது. அடிக்கடி படையெடுப்பில் சிக்கி சீரழிவதால் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லைப்புறத்து கிராம மக்களுக்கு நம்பிக்கை இல்லையெனில் அந்த தேசத்தில் வியாதி இருக்கிறது என்று அர்த்தம். கண்ணிலும் மூக்கிலும் காயம் இருக்கிறது என்று சொன்னால் அது விவகாரமாகத்தானே இருக்கும். மிக பெரிய வேதனையைத்தானே தரும். அந்த இடங்களை பலப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு என்பது தெள்ள தெளிவாக புரிந்து போயிற்று. எப்படி பலப்படுத்தினீர்கள் அருண்மொழி? வைத்தியநாதருடைய அனுபவம் கூர்மையான கேள்விகளாக நின்றது. 1 மாத காலம் அங்கு தங்கியிருந்தேன். பாண்டியர் வரும் வழியில் 2 பாதைகளிலும் முள்வேலி வைத்தேன். அந்த முள்வேலிகளை பாதையில் எப்படி திருப்பி வைத்து அடைப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தேன். எல்லைப்புறத்தில் உள்ள அத்தனை பேரும் படைப்பயிற்சி பெற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தேன். பெண்களை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் யார் யார் எந்த பகுதியில் காவல் காக்க வேண்டும் என்று ஒரு விவரம் சொன்னேன். 20 முறை ஒரு படையெடுப்பு நடந்தால் எப்படி ஓட வேண்டும் என்று தினமும் காலையில் எக்காலமும் முரசும் கொண்டு அவர்களை ஓடிப்போய் அவரவர் இடத்திலே ஆயுதங்களோடு தயாராக இருக்க சொன்னேன். மக்கள் திகைத்து போய் வேடிக்கை பார்த்தார்கள். முழுவதுமாய் பங்கு பெற்றார்கள். தங்கள் கிராமத்தை தங்களால் காத்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை பெற்றார்கள். திரிசிரபுரத்திலிருந்து தஞ்சைக்கு இடையே 16 கிராமங்களை தேர்ந்தெடுத்து 16 குதிரை வீரர்களை வைத்திருக்கிறேன். 16 கிராம அதிகாரிகள் குதிரை மாற்று, குதிரை ஏறி, ஆள் மாற்றி ஆள் படையெடுப்பை தஞ்சைக்கு வந்து சொல்வார்கள். திருவள்ளத்திற்கு வந்து சொன்னாலும் போதும். அங்கிருந்து ஒரு பெரும் படை கிளம்பி ஒரே நாளில் திரிசிரபுரத்தை அடைந்துவிடும். அந்நிய படைகள் வந்தடைந்த மறுநாளில் காலாட்படையும் யானைப்படையும் வந்து நிற்கும். திரிசிரபுரத்திலிருந்து மதுரைக்கு போகும் வழியில் படையெடுப்பின் விவரம் பற்றி பலம் பற்றி தகவல் சொல்லவும் ஆட்களை வைத்திருக்கிறேன்.
மூவருக்கும் கிராம சபையிலிருந்தே சன்மானம் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். இது வழி வேலை அல்ல, உயிர் காக்கும் தொழில் என்றும் சொல்லியிருக்கிறேன். இப்படி காவல் காக்கிற மற்றவர்களுக்கு முதல் மரியாதை எல்லா இடத்திலும் தரப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறேன். தங்களை தகுதியானவர்களாக்க இந்த மறவர்கள் இடையராது முயற்சி செய்ய வேண்டுமென்று குடிபோதையில் இருப்பதோ அல்லது வேறு குழப்பத்தில் ஈடுபடுவதோ மிக பெரிய தண்டனைக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அங்கிருந்து கல்லணைக்கும், கல்லணை வழியாக பழமர்நேரிக்கும், பழமர்நேரி வழியாக திருவையாற்றுக்கும், திருவையாற்றிலிருந்து பழையாற்றைக்கும் செய்தி சொல்ல ஆட்கள் நியமித்திருக்கிறேன். தஞ்சைக்கு ஆட்கள் வருவார்கள், பழையாறைக்கும் ஆட்கள் வருவார்கள். 2 பக்கத்திலிருந்தும் படைகள் கிளம்பி திரிசிரபுரத்தை அடையும் என்று சொல்லி இருக்க மக்கள் மிக நிம்மதியாக இருக்கிறார்கள். 3 முறை இதை செயலாற்ற முடியும் என்பதையும் அவர்களுக்கு நிரூபித்து காட்டினேன். வேறு விதமாக சொல்வதென்றால், தஞ்சையிலிருந்து திரிசிரபுரத்திற்கும், திரிசிரபுரத்திலிருந்து பழையாறைக்கும் நான் 2 முறை பயணம் செய்து விட்டேன். வழிநெடுக இருக்கின்ற எல்லா கிராமங்களையும் நான் நன்கு அறிவேன். எல்லா கிராம அதிகாரிகளின் பெயர் கூட தெரியும். இது எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அடடா அடடா, என்ன அற்புதம்! அருண்மொழியின் கையை தடவி வைத்தியநாதர் கண்ணில் ஒற்றிக்கொண்டார். ஆனால் உத்தம சோழரிடம் பதவியை கொடுத்து விட்டீர்களே, அவர் இதை தொடர்ந்து நடத்துவாரா? இதற்கும் பழையாறை அரண்மனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் வழி. ஆனால் பாண்டியர் படையெடுப்பு இருக்காது என்றும் தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஏன் என்று கேட்டார்கள். பாண்டிய தேசத்து பெண்மணியை உத்தம சோழர் மணந்திருக்கிறார். அந்த அரச குலத்திலிருந்து பெண் எடுத்திருக்கிறார். எனவே தாக்குதல் அந்த பக்கத்திலிருந்து வர வாய்ப்பில்லை. சோழ தேசத்திற்கு ஆபத்து இனி மேலை சாளுக்கியம், கங்க தேசத்திலிருந்து தான் இருக்கும் என்று சொல்ல அவர்களும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார்கள். உங்களுக்கு சக்கரவர்த்தியாக மாறும் எண்ணம் உண்டா? நிச்சயம் உண்டு. இது என் பொருட்டல்ல, என் தேசத்தின் பொருட்டு. உத்தம சோழரின் ஆட்சி மிக சிறப்பாக இருந்திருக்குமாயின் என் வேலை குறைந்திருக்கும். ஆனால் உத்தம சோழர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது என் அபிப்பிராயம். எனவே இடையராது நான் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஆதித்த கரிகாலனை அநியாயமாக கொன்றார்கள். அது யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இது குறித்து நீங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லையா? பல்வேறு முயற்சிகள் செய்திருக்கிறேன். யூகமாக தெரிகிறதே தவிர இன்னார் என்று தெளிவாக கை வைக்க முடியவில்லை. மக்கள் யாரை சந்தேகப்படுகிறார்கள் என்று அறிவீர்களா? உத்தம சோழரை சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் நான் எப்படி சந்தேகப்படுவது? எப்படி குற்றம் சுமத்துவது? அங்கு உண்மையில் ஆட்சி செய்வது யார் என்று உனக்கு தெரியுமா அருண்மொழி? நீங்கள் கேட்கும் கேள்வி எனக்கு புரிகிறது. உத்தம சோழரின் பெயரை சொல்லி ரவிதாசனும் பரமேஸ்வரனும் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதானே சொல்ல வருகிறீர்கள்? ஆமாம், சேர தேசத்து முன் குடிமை அந்தணர்களின் ஆட்சிதான் நடந்து வருகிறது. அந்த அதிகாரம் சகிக்க முடியவில்லை. தொட்டதற்கெல்லாம் சவுக்கடிகள், ஏளனம், இழிவுபடுத்தல், கிராம அதிகாரிகளை தரையில் உட்கார வைப்பது, அவர்கள் ஊர் அந்தணர்களை ஆசனம் போட்டு அமர செய்வது, பொது கணக்குகளை சோதனையிட அந்தணர்களுக்கு உரிமை தருவது, அந்தணர்கள் என்ன சொல்கிறார்களோ அதையே முக்கியமாக ஏற்றுக்கொள்வது, மற்றவர் பேச்சை மறுப்பது என்று ஒரு அயோக்கியத்தனமான முரட்டுத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வயலில் கரும்பு போடுவதா நெல் போடுவதா என்பதை அந்தனரா முடிவு செய்வது? அந்த நிலத்து வேளாளர்கள் அல்லவா? அந்த வேளாளன் கூட தானாக முடிவு செய்ய மாட்டான். அந்த நிலத்தில் சேற்றில் காலூன்றி நடக்கின்ற கூலி ஆட்களை கூட்டி வந்து உட்கார வைத்து என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை கேட்பான். ஆனால் இங்கே அந்தணர்கள் ஒருவருக்கொருவர் வடமொழியிலேயே பேசி வடமொழியிலேயே முடிவு சொல்கிறார்கள். நெல் விதை, கரும்பு விதை என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். 100க்கு 30 பங்கு வரி வசூலிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1/3 பாகம் வரியாக போகிறது. எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை சவுக்கால் அடிக்கிறார்கள். இது என்ன கொடுமை என்றால், எந்த மறவர்களும் அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. இதுதான் மிக பெரிய கோரம். அந்த சேர அந்தணர்கள் அற்புதமாய் கத்தி சுழற்றுகிறார்கள். நெல்முனை கூட பிசகாமல் ஈட்டி எறிகிறார்கள். அடக்க முடியாத முரட்டு குதிரைகளை தட்டி தட்டி பேசி பேசி அடக்குகிறார்கள். கட்டி பிடித்து புரட்டி சாய்த்து தரையில் சரித்து விடுகிறார்கள். கால்களை தட்டி 2 நாட்கள் 3 நாட்கள் குதிரைகளை எழலொட்டாமல் பட்டினி போடுகிறார்கள். பட்டினி போட்டு 3 நாட்களுக்கு பிறகு எழுந்து தள்ளாடுகின்ற குதிரையை சவுக்கால் அடித்து உணவு கொடுக்கிறார்கள். குதிரையின் முரட்டுத்தனம் காணாமல் போகிறது.
ஆனால் இது குரூரம் அல்லவா, மிருகவதை அல்லவா? சேர தேசத்து வீரர்களின் வலிவு அபாரமாக இருக்கிறது. மஞ்சு விரட்டல் நடைபெற்றது. இந்த மஞ்சு விரட்டுதல் நடைபெறுவதின் நோக்கம் என்ன? மாட்டை அடக்கி ஆள்வது, நம் சொல்லுக்கு மாடு கட்டுப்படுவது, ஓடுகின்ற மாட்டை கயிறு வீசி இறுக்கி நிறுத்துவது, முட்ட வரும் மாட்டை கொம்பு பிடித்து திருப்புவது. அதுதானே இவர்களின் மிக பயங்கரமானவர்கள். என்ன செய்தார்கள் வைத்தியநாதரே? அருண்மொழி அடிக்குரலில் கேட்டார். மாட்டின் கழுத்தை ஒடுக்கி கொன்று விடுகிறார்கள். எப்படி? அருண்மொழி முகம் சுருக்கி கொண்டு கேட்டார். அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எந்த இடத்தில் மாடு திரும்பினால் மாடு எதிர் திசை நோக்கி தலை திருப்புகிற போது அந்த திசை நோக்கியே வேகமாக திருப்பி சட்டென்று எதிரை வளைத்து விடுவார்கள். மாட்டின் கழுத்து பட்டென்று உடைந்து அதே இடத்தில் மாடு சுருண்டு செத்து விடுகிறது. 2 கூரான அம்புகளை எடுத்துக் கொள்கிறார்கள். திமிலில் உள்ள மாடு முட்ட வருகிற போது சட்டென்று நகர்ந்து அதன் திமில் மீது அந்த 2 அம்பையும் முழு பலத்தோடு எரிகிறார்கள். திமிலுக்கருகே இருதயம் இருக்கிறதல்லவா, சட்டென்று இரத்த நாளங்கள் வெட்டி முதுகு வழியே ரத்தம் வழிந்து மாடு அலைகிறது. மாட்டை திரும்ப திரும்ப அலைய வைக்கிறார்கள். அதன் மீது படாமல் நகர்ந்து கொள்கிறார்கள். மாடு களைத்து போய் முட்டி தரையில் சாய்கிறது. உயிரை கொல்வதை வெற்றி என்று கொண்டாடுகிறார்கள். உங்கள் உணவுக்காகத்தான் கொன்றேன் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மற்றவர்களை நோக்கி கை காட்டுகிறார்கள். இறந்த மாடு உங்களுக்கே என்று பரிகாசம் பேசுகிறார்கள். நெஞ்சு வலிக்கிறதையா, இரவு தூக்கம் வராமல் நெஞ்சு வலிக்கிறதையா. ஏன் இந்த தேசத்தில் பிறந்தோம் என்கிற வேதனையில் நெஞ்சு வலிக்கிறது. இவ்வளவு தப்பான ஆட்கள் நம் தேசத்தை ஆட்சி செய்கிறார்களே, இது சரியா என்ற புலம்பல் வருகிறது. மாடுகளுக்கு பிறகு தாசிகள் படும் பாடுதான் சொல்ல தரமற்றது. அந்த சேர தேசத்து வீரர்களுக்கு வீடுகளில் தங்க பயம். எவரேனும் நெருப்பு வைத்து விடுவார்களோ, சுற்றி தாக்கி விடுவார்களோ, தப்பிக்க முடியாது போகுமோ என்ற பயம். எனவே வெட்ட வெளியில் தான் படுக்கிறார்கள். வெட்ட வெளியில் பெண்டுகளை கொண்டு போய் நிற்க வைத்து துணி உரித்து அம்மனமாக்கி அனுபவிக்கிறார்கள். எவ்வளவு வேதனை இருக்கும் அவர்களுக்கு. சுற்றிலும் தீப்பந்தமிட்டு அம்மனமாக ஆடு என்று வற்புறுத்தினார்கள். அப்பெண்கள் பரத்தையர்கள்தான், அப்படி ஆடுகிறவர்கள்தான். ஆனால் வெட்ட வெளியில் ஆட சொன்னால் எப்படி இருக்கும்? மறுத்தால் ஓங்கி வந்து கன்னத்தில் அடிக்கிறார்கள். ஆடுடி என்று சகலமும் அவிழ்த்து எரிகிறார்கள். வேறு வழி பெண்கள் ஆடுகின்ற கேவலமும் நடக்கிறது. மதுவை குடிக்க சொல்லி வற்புறுத்தி குடிக்க வைத்துவிட்டு ஆட சொல்லிவிட்டு வயல்வெளியிலேயே கூடி புணர்ந்து விட்டு பிறகு விடியல் நேரம் குதிரை ஏறி போய் விடுகிறார்கள். குடித்த பெண்கள் வெயில் வர எழுந்திருக்கிறார்கள். இடிப்பில் துணியே இல்லாமல் அலறுகிறார்கள். ஊர் போய் சமாதானப்படுத்தி கூட்டி வருகிறது. இதுவும் கேவலம் அல்லவா? இதை கேட்பார் எவரும் இல்லை. கேட்பதற்கு எவருக்கும் வழி தெரியவில்லை. அதட்டி கேட்ட மறவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். அப்படியா? வா, உடனே இதை அரசரிடம் சொல். இவர்கள் செய்தது பிசகுதான் என்று சொல்லி கூட அழைத்து போகிறார்கள். ஊரை விட்டு 5 கல் 6 கல் தாண்டியதும் வாள் உருவிக்கொண்டு அரசரிடம் செல்வதற்கு முன் என்னை எதிர்த்து சண்டையிட்டு விட்டு அரசரிடம் போய் சொல் என்கிறார்கள். வலு சண்டைக்கு கூப்பிடுகிறார்கள். 4 பேர் சூழ்ந்து அடித்துக் கொள்கிறார்கள். இதையும் கேட்பாரில்லை. இளவரசி, நீங்கள் அவசியம் சிதம்பரம் போக வேண்டும். சிதம்பரத்தில் தான் இவர்கள் ஆட்டத்தின் உச்ச கட்டம். அதைவிட மிக முக்கியமான தகவல் ஒன்றை சொல்கிறேன். சிதம்பரத்தில் இருந்து பூம்புகாருக்கு அருகே கீழை சாலை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த கீழை சாலை கிராமத்தில் இவர்களுக்கு கட்டுப்பட்ட மறவர்களுக்கும் பரதவர்களுக்கும் ஆயுத பயிற்சி கொடுக்கிறார்கள். கடற்பயணம் செய்வதற்கு தயாராகிறார்கள். எதற்கு என்று புரியவில்லை. ஒருவேளை ஈழத்தோடும் ரகசியமாய் சிநேகமாக இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. உங்களுக்கு இது தெரியுமா? தெரியும், செய்தி வந்தது. எதற்காக அவர்கள் கடற்பயணம் மேற்கொள்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இளவரசி, ஈழம் போகத்தானே? இல்லை. ஒருவேளை சுற்றி சேரதேசம் போகவா? தேவையில்லை. பிறகு கீழை சாளுக்கியத்தின் மீது அவர்களுக்கு கண் இருக்கிறது. கீழை சாளுக்கியத்தோடு சிநேகம் கொள்வதற்கு இந்த பரதவர்களை பிடித்து அந்த பரதவர்களோடு சேர்த்து அந்த பரதவர்கள் மூலம் கீழை சாளுக்கியத்திற்கு நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆஹா, உண்மையா அருண்மொழி அவர்களே? ஆமாம். ஆமெனில் தங்களுடைய பலத்தை கீழை சாளுக்கியத்திடம் பரப்ப வேண்டிய எண்ணத்திற்கு வந்து விட்டார்களா? நிச்சயமாய். என்ன செய்ய போகிறீர்கள் அருண்மொழி? நான் இளவரசன், என்ன செய்ய முடியும்? அரசர் என்ன நினைக்கிறாரோ அதற்கு துணையாகத்தானே இருக்க வேண்டும். அருண்மொழி,
ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறீர்கள்? நான் என்ன வேவு பார்க்கிறவனா? உத்தம சோழருக்கு ஒற்றனா? இருக்கலாம், யார் கண்டது? என்ன அருண்மொழி இப்படி பேசுகிறீர்கள்? என் வயது என்ன? இந்த தேசத்திற்கு நான் செய்திருக்கிற சேவைகள் என்ன என்பது புரியாமலா பேசுகிறீர்கள்? புரிந்தும் பேசுகிறேன். என்ன, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என்று எவருக்கும் தெரியாது. எனவே இது குறித்து பேசாதிருப்பது நலம். புரிகிறது. நான் பேச்சு நிறுத்தி கொண்டேன். இந்த சோழ தேசத்திற்கு பாதுகாவலாய் நீங்கள் தெரிகிறீர்கள். எனக்கு பெரிய நிம்மதி. இந்த பரமனை கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். இவன் வெகுளி, சத்திய சந்தன், சோழ தேசம் சோழ குலம் தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை என்று நினைப்பவன். உத்தம சோழரிடம் நெருங்க வேண்டாம் என்று நான் தான் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து அவனை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவனாக அவனை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் கொடி உயர பறக்க நேரிட்டால் அந்த பிள்ளைக்கும் ஒரு சிறு பதவி கொடுங்கள். அவன் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கட்டும். கை கூப்பினார். எழுந்து நின்று மனைவியோடு காலில் விழுந்து வணங்கினார். மொத்த பரமன் குடும்பமும் அந்த கூடத்தில் அருண்மொழியின் காலில் விழுந்தது. அருண்மொழி மெல்ல எழுந்து நின்றார். நாலாபுரமும் பார்த்தார். எழுந்திருங்கள் என்று அடிக்குரலில் சொன்னார். எனக்கு சத்தியம் செய்து கட்டுப்பட்டவர்களை நான் ஒரு நாளும் கைவிடேன். எனக்கு நீங்கள் வேண்டும், வெகு நிச்சயம் வேண்டும். ஆனால் இப்போது இது குறித்தெல்லாம் அதிகமாக பேசிக் கொண்டிருப்பதை விட செயலில் இருப்போம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? உண்பது. பரமனின் மகன் சொல்ல வீடு மறுபடியும் சிரித்தது. அருண்மொழி பரமனின் மகளை அருகில் அமர்த்தி கொண்டார். இடதுபுறம் பரமனை வைத்துக் கொண்டார். எதிர்ப்புறம் பரமனின் தகப்பனும் மற்ற உறவினர்களும் அமர அந்த வீடு அற்புதமாய் சமைக்கப்பட்ட அசைவ உணவை உறிஞ்சியும் கடித்தும் சம்பரமாக உண்டது. இதில் கொஞ்சமும் போடுங்கள், அதில் கொஞ்சமும் போடுங்கள் என்று கேட்டு கேட்டு அருண்மொழி உண்டார். அன்று இரவு பரமனும் அருண்மொழியும் திருவையாறிலிருந்து சிதம்பரம் நோக்கி சிறு படையோடு குதிரையில் போனார்கள். எந்த சீருடையும் உடுத்தாது பல வர்ணங்களில் உடை அணிந்திருந்த அருண்மொழியின் மெய்க்காவல் படை சிதம்பரத்தின் எல்லையில் மெல்ல கலைந்தது. 2 வீரர்கள் முன்னே போக 2 வீரர்கள் கூட வர இன்னும் 2 வீரர்கள் சற்று தொலைவிலே இடைவெளி விட்டு வர அந்த இடைவெளி விட்டு 4 குதிரை வீரர்கள் வர ஒருவர் அசைவை ஒருவர் தொலை தூரத்திலிருந்து பார்த்தபடியே வழிபோக்கர்கள் போல சிதம்பரத்திலிருந்து கடற்கரை சாலை ஏறி தொண்டை நாடு போகிறவர்கள் போல நடந்து வந்தார்கள். அருண்மொழி அருகே பரமன் மழப்பாடி ஒரு நண்பனைப் போல பயணப்பட்டான். இளவரசர் என்று சொல்லாமல், அருண்மொழி என்று கூப்பிடாமல், ஐயா என்று சாதாரணமாக விழித்து அவரோடு பழகி வந்தான். பஞ்சவன் மாதேவியின் சுந்தரர் பற்றிய நடனம் சிதம்பரத்துக்கு வந்த இரவில் கண்டு திகைத்தார்கள். உயிரை பிழிகிற கதை, உண்மையான உவப்பான நடனம். அருண்மொழி மறுபடி பரமனிடம் பாராட்டினார். பஞ்சவன் மாதேவி பூக்கூடை விட்டதும் அதற்கு மறுநாள் சந்தித்து நீங்கள் போங்கள் என்று பேசியதும் கவனித்துவிட்டு சிரித்தான். அவளை சந்திக்க வேண்டுமென்று அருண்மொழி ஆசைப்பட்டதும் கண் சிமிட்டினான். அவள் பேரழகி, கண்ணும் மூக்கும் முகவாயும் செதுக்கி வைத்தது போல் இருக்கிறது. ஆனால் உடம்பில் சதைப்பிடிப்பே இல்லையே. நோயுற்ற பெண் போலல்லவா மெலிந்திருக்கிறாள். ஒரு தளிச்சேரி பெண்டு காஞ்சம் பூசினது போல் இருக்கலாம் அல்லவா? இல்லை, உள்ளே ஏதோ கவலை அல்லது வளப்பமாய் இருக்க விருப்பமில்லை. சில பெண்கள் வேண்டுமென்று உணவெடுத்துக் கொள்ளாமல் மெல்லியதாக இருக்க விரும்புவார்கள். இவள் அந்த ஜாதியாக இருக்கலாம். எதற்கு அந்த பெண்ணை பார்க்க வேண்டும்? தேவார திருவாசகங்கள் கற்றுக்கொள்ளவா? இல்லை, அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. நான் அவரை சந்திக்க விரும்புவதை விட அவள் என்னை சந்திக்க விரும்புகிறாள் என்று தோன்றுகிறது. ஒரு காரணமாக நான் போகுமிடமெல்லாம் அவள் இருக்கிறாள் என்று நினைக்கிறேன். அவள் தளிச்சேரி பெண். நீங்கள் அரசர் குலம், வசதிக்கு இணைய ஆசைப்பட்டிருக்கலாம். இல்லை, அவள் நினைத்திருந்தால் மிக பெரிய வசதிகள் கிடைத்திருக்கும். அங்கு எங்கோ ஒதுங்கி அதிகம் பேர் கண்ணில் படாமல் சாரை பாம்பாய் நகர்கிறாள். சபைக்கு நடுவே வர விரும்பாது தனியே ஒரு தூணுக்கரையே அமர்ந்து பாட்டு பாடி கொண்டிருக்கிறாள். அவள் ஆடத் துவங்கினால் பல பேர் அவள் இடத்தில் நின்று பார்ப்பார்கள். சிதம்பரத்திற்கு வந்து அவள் ஆடவில்லை என்று யாரோ சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஆட முடியாத பெண்ணா? இல்லை. ஆட விருப்பமில்லாத பெண். அழகில்லாத பெண்ணா? இல்லை. அழகுபடுத்திக் கொள்ளாத பெண்.
அவளிடம் தேவார திருவாசகங்கள் வாங்கி படித்திருக்கிறீர்களா என்று சிலரிடம் கேட்டேன். அப்படியொன்றும் கொடுத்ததாக தெரியவில்லையே என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த தேவாரம் தோடுடைய செவியன் என்ற பாடல் திருஞான சம்பந்தரின் பதிகம் எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஏன் இன்னும் வேறு பதிகங்கள் இருக்கிறதா என்று நான் ஆராய்வதற்கு இது அடித்தளம். நான் ஆராய்வேன் என்ற நம்பிக்கை, வேறு பாடல்கள் உள்ளதா என்று கேட்டு வீட்டிற்குள் வருவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. காரணமில்லாமல் இந்த அழைப்பு இருக்குமா? எதற்கோ கூப்பிடுகிறார்கள். அதே நேரம் வெளிப்படையாக சொல்ல பயப்படுகிறார்கள். எனவே வீட்டிற்கு போய் பார்ப்பதே புத்திசாலித்தனம். அடேயப்பா, கூட வந்த எனக்கு இது எதுவும் புரியவில்லை. நீங்கள் இப்படி யோசிக்கிறீர்களே, எதனால்? அதனால்தான் நீ பரமன், நான் அருண்மொழி. பரமன் வாய்விட்டு சிரித்தான். உண்மை என்று ஒப்புக்கொண்டான். அவர்கள் இருவரும் தளிச்சேரி பெண்டுகள் இருக்கும் இடம் நோக்கி, எங்கே அந்த பழுவூர் பெண் பஞ்சவன் மாதேவி என்று கேட்டார்கள். தஞ்சையில், குடந்தையில், திருமுனைப்பாடியில், விக்ரமசிங்கபுரத்தில், நாகப்பட்டினத்தில் இளவரசர் அருண்மொழியை தெரிந்திருந்தது. ஆனால் சிதம்பரத்தில் அதிக மக்களுக்கு அருண்மொழியை தெரியவில்லை. சுந்தர சோழரையும் பராந்தகரையும் அவர்கள் பெருமை பேசினார்கள். கண்டராதித்தரை பற்றி பலர் பேசிலாகித்தார்கள். ஆனால் இளவரசர் அருண்மொழியை பற்றியோ, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்றோ, அவன் பெயர் ராஜேந்திரன் என்றோ தெரியவில்லை. இளவரசரும் தன்னை இளவரசர் என்று காட்டிக்கொள்ளவில்லை. அரசாங்க அதிகாரிகள் விசாரித்தால், ஆமாம், நான் அருண்மொழிதான், ஆனால் சைவ திருத்தலங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறேன். எனவே அதிகம் கண்டு கொள்ளாதே. என்னை கண்டு கொண்டால் உன்னை ஒருவேளை வெறுத்தாலும் வெறுப்பார்கள் என்று சொல்லி நகர்ந்து வந்தார். இப்போது ஆட்சி செய்கின்ற உத்தம சோழரை விட அருண்மொழி அதிக தகுதி உள்ளவர் என்றாலும் அதற்குள் உத்தம சோழர் வந்துவிட்டார் என்று புரிந்து கொண்ட அதிகாரிகள் இளவரசரிடம் பேசினால் ஒருவேளை எவரேனும் சீரக்கூடுமோ என்று அவர் சொல் கேட்டு விலகியிருக்கிறார்கள். பிரம்மராயர்களான ரவிதாசனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இளவரசோடு நெருக்கமில்லை என்பதாலும் அமைதி காத்தார்கள். இளவரசர் எங்கும் சிதம்பரத்தில் எளிதாக நகர முடிந்தது. நீங்கள் யார், வணிகரா? ஆமாம் என்று கேட்டவனை பார்த்து தலையசைத்தார். பார்த்தாலே தெரிகிறது, உங்கள் மயிலாடுதுறைதானே? ஆமாம் என்று இளவரசர் தலையசைத்தார். எதற்கு அந்த பழுவூர் பெண்? காஞ்சிபுரத்து பெண்கள் பல பேர் இருக்கிறார்கள். என்ன குலுக்கு, என்ன தழுக்கு! ஒற்றை பொற்காசுக்கு உடம்பு முழுவதும் பிடித்து விடுகிறார்கள். இன்னொரு பொற்காசு கொடுங்கள், உலகத்தையே சுருட்டி உங்கள் காலடியில் வைத்து விடுவார்கள். ஆனந்தத்தின் பெட்டகம் அந்த பெண்கள். அதில் பல பேருக்கு அகவை 16, அழகில் ரதி. பார்த்தால் வேறு எந்த பெண்ணையும் கேட்கவே மாட்டீர்கள். பெயரே மறந்து போகும். ஏற்பாடு செய்யவா? கடைசி வாக்கியத்தை காதோரம் கிசுகிசுத்தான். இளவரசர் அருண்மொழி அவனை வெறித்து பார்த்தார். பழுவூர் பெண் என்று மெல்லிய குரலில் சொன்னான். அவள் சிறுமூஞ்சி ஐயா. பாட்டு பாடவே மீனம் மேஷம் பார்ப்பாள். காசு கொடுத்து விட்டு பாட்டு கேட்டு விட்டா வருவீர். அதற்கு மேல் அவள் எதுவும் செய்ய மாட்டாள். நான் பாட்டிற்காகத்தான் பழுவூர் பெண்ணை கேட்கிறேன். அடடா, நம்பியாண்டார் நம்பி அனுப்பினாரா? அப்படி சொல்லுங்கள். பழைய பாடல்கள் சேகரிக்கின்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? நம்பியாண்டார் நம்பியிடம் இந்த பெண் போய் பல பாடல்கள் கேட்டுக்கொண்டு வருகிறது. இங்குள்ள பெண்களும் போய் பல பாடல்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். தோடுடைய சிவியன் என்ற பாட்டு பாடும். மிக நன்றாக இருக்கும். மற்ற சில பாடல்கள் எல்லாம் சுமார் ரகம்தான். என்ன தேவாரம், என்ன திருவாசகம்! குரலை கூத்து கூத்தில் அபாரமான திறமைசாலி. அப்பெண்ணின் அம்மாவும் சித்தியுமாய் ஆடுவார்கள். அப்படி பார்க்கலாம். ஏற்பாடு செய்யலா? அருண்மொழியும் காதோரம் கேட்டான். இளவரசின் இடது கை வாளை இருக்க பிடிப்பதிலிருந்து அவர் கோபம் அதிகமானதை பரமன் கண்டு கொண்டான். இந்த பக்கம் வாரும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்று அந்த மனிதனை பரமன் அழைத்து கொண்டு போனான். அவர் சிவநெறி செல்வர். அவரிடம் இருந்து திருநீர் வாங்கிக் கொள்வது உமக்கு நல்லது. காசு எதிர்பார்க்காதீர்கள். அவரிடம் ஒரு கை திருநீர் வாங்கிக் கொண்டு பழுவூர் பெண் வீட்டிற்கு வழி சொன்னால் வாழ்வு மொத்தமும் சீரழியும். எனவே அதிகம் பேசாது. அவர் என்ன கேட்டாரோ அதை மட்டும் செய்து விடுங்கள். ஒரு கை திருநீருக்கா? ஆமாம். முடியாது என்றால் என்ன செய்வார்? மோதிர விரலை அழுத்தி பிடித்து என்ன ஒடித்து விடுவாரா? அவன் பயத்தோடு கேட்டான். வன்முறையே அவருக்கு பிடிக்காது. மோதிர விரலை அழுத்து பிடித்து உன்னை உற்று பார்ப்பார். உன் தலை துன்பங்களை பட்டியலிடுவார்.
அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அவர் பார்ப்பதற்குத்தான் வியாபாரி போல் இருக்கிறாரே தவிர உண்மையில் அவர் ஒரு சித்த புருஷர், பரமயோகி. நான் நினைத்தேன் அவர் முகம் அப்படித்தான் சொல்லியது. அவர் உடம்பிலிருந்து விபூதி வாசனை வந்தது. எனக்கு விபூதி கொடுக்கட்டும், கூடவே வழி செலவுக்கு ஏதாவது. அவரிடம் காசு வாங்கினால் உமக்கு நல்லதல்ல என்று சொல்கிறேன். நான் என்னையா கேட்கப் போகிறேன்? 2 அப்பம், ஒரு பெரிய வடை, 3 அரிசி மாவு பணியாரம், இவ்வளவுதானே, வாங்கித் தரக்கூடாதா? பழுவூர் பெண்ணை அறிமுகப்படுத்திவிட்டு கேள், அப்போது கூடவே கிடைக்கும். நானும் காலையிலிருந்து பார்க்கிறேன். எல்லோரும் தாண்டி போகிறார்களே தவிர என்னிடம் வந்து முட்டுவதெல்லாம் வெறும் விபூதி பையாகவே இருக்கிறது. வாருமையா. அவன் அழுத்துக்கொண்டு துண்டு உதறி தோளில் போட்டுக்கொண்டு வேகமாக நடந்தான். இடதும் வலதும் பார்த்தபடி அவன் நடந்து போவதை பார்க்க இளவரசருக்கு சிரிப்பு வந்தது. கரும்பு காட்டுக்குள் ஒரு நரி நுழைவது போல் என்ற வாக்கியம் தோன்றியது. கரும்பின் ருசி நரிக்கு தெரியாது, இடையராத தந்திர குணம்தான் நரிக்கு தெரியும். எங்கு போனாலும் பதுங்கி பதுங்கித்தான் போகும். மனிதர்களில் பல பேர் நரியாகத்தான் வாழ்கிறார்கள் என்று நினைத்து கொண்டார். குதிரைகள் சிறிய திண்ணைகள் உள்ள ஒரு ஓட்டு வீட்டை அடைந்தான். அவன் உள்ளே போய் உனக்காக ஆள் கொண்டு வந்தேன் என்று சொல்வான். எனவே வாசலோடு மடக்கி திருப்பி அனுப்பு. இளவரசரின் புத்தி கூர்மை பரமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னது போல அவன் உள்ளே தாவி போக முற்பட பரமன் ஓடிப்போய் அவனை தடுத்து நிறுத்தினான். இதுதான் பழுவூர் பெண் வீடா? ஆமாம். உரக்க கூப்பிடு. அவன் பரமனை முறைத்து பார்த்தான். பஞ்சவன் மாதேவி என்று உரக்க அழைத்தான். உள்ளே போக முயற்சி செய்ய மறுபடியும் பரமனால் தடுக்கப்பட்டான். உள்ளிருந்து யாரது என்று பலகீனமான குரல் வந்தது. இதோ வந்துவிட்டேன் என்று பெண் குரல் ஒன்று கூவிற்று. இருட்டிலிருந்து வெளியே வந்த மின்னல் போல், மேகத்திலிருந்து வெளியே வந்த நிலவு போல் வெள்ளை சுவரின் மறைவிலிருந்து சடக்கென்று வெளியே வந்தாள். அவள் வருகை அங்குள்ளவர்களுக்கு மெல்லிய அதிர்ச்சியை கொடுத்தது. மனிதர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அத்தனை பேரும் விதிவசத்திற்கு ஆட்பட்டவர்கள். அம்மா பஞ்சவன் மாதேவி, உனக்கு நான் நல்லது செய்ய வந்திருக்கிறேன். கூட்டிக் கொண்டு போன அந்த ஆள் மிக மிருதுவாக பதில் சொன்னான். அவன் சொன்ன வேலை நல்ல வேலை. சுக்கிரஹோரையின் உச்சகட்டம். அந்த சந்திப்பு, அந்த வருகை மிக நல்ல விஷயமாய் அவளுக்கும் அருண்மொழிக்கும் நடந்தது. என்ன நல்லது, யாரால் என்று நிமிர்ந்து பார்த்த பஞ்சவன் மாதேவி இளவரசர் அருண்மொழியை பார்த்ததும் திகைத்தாள், மலர்ந்தாள். விடிவிரிய நீங்களா என்ற ஆச்சரியத்தோடு பார்த்தாள். இவர் யார் என்று பரமனை உற்று நோக்கினார். பரமனும் அவரோட வந்தவர் என்று புரிந்து கொண்டாள். வாசற்கதவை விரிய திறந்தாள். உள்ளே வாருங்கள். வாசற்படிக்கு அந்த பக்கம் இருந்து கை கூப்பினாள். பின்னடைந்தாள். வீட்டிற்குள் அழைத்து வந்தவன் முன்னேற பரமன் தடுத்தான். போய் வாரும், இனி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அது அப்படி வழக்கமில்லை. அடிபடுவாய், மரியாதையாக பின்னடைந்து விடு. அடிக்குரலில் பரமன் எச்சரித்தான். என்ன? ஒன்றுமில்லை, பொற்காசுகள் தானே. வேறு எதற்கு கஷ்டப்படுவது? அவன் பதிலுக்கு கேட்டான். கஷ்டப்பட்டது போதும், இனி சுகப்படு. அவர் போகட்டும், நான் உனக்கு பொற்காசுகள் கொடுக்கிறேன். தன் இடுப்பை தடவியபடி சொன்னான். அவன் புஜத்தை இருக்க பிடித்து வெளியே அழைத்து போனான். இளவரசர் அருண்மொழி உள்ளே நுழைந்தார். முற்றமும் கூடமும் சேர்ந்த வீடு. முற்றத்தில் உப்பில் நனைத்த காய்கறிகள் உலர்த்தப்பட்டிருந்தன. 2-3 பருப்புகள் பரப்பப்பட்டிருந்தன. நெல் உலர்த்தப்பட்டிருந்தது. முற்றத்தின் மீது வலை பின்னி போடப்பட்டிருந்தது. முற்றத்தின் வெளிச்சம் கூடத்தின் வெள்ளை சுவர் மீது பட்டு கூடத்தை பிரகாசமாக வைத்திருந்தது. கூடத்தின் சுவர்களில் காவி நிற பச்சை கோடுகள் இடைவெளி விட்டு இழுக்கப்பட்டிருந்தன. இது வெள்ளை வர்ணம் அடிக்கப்பட்டு அந்த வெளிர்நீல வர்ணத்திற்கு நடுவே தீபம் ஒரு வெள்ளை நிற சுவருக்கு நடுவே பெரிய பிறையில் நல்ல வெளிர்நீல வர்ணம் அடிக்கப்பட்டு அந்த வெளிர்நீல வர்ணத்திற்கு நடுவே தீபம் எழுதப்பட்டிருந்தது. மஞ்சள், சிகப்பு, கருஞ்சிவப்பு என்று அடுக்கடுக்காக தீப வரிசையின் வர்ணங்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த தீபத்தையே உற்று பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. சிரமப்பட்டு கண்களை பெயர்த்தெடுத்து மற்ற இடங்களை பார்க்க அங்கு மர ஊஞ்சலுக்கு சற்று தள்ளி மர ஆசனங்களும் போடப்பட்டிருந்தன. வீட்டிற்கு தலைவர் ஊஞ்சலில் அமர்ந்து பேசுவார் போலும். ஊஞ்சலை நோக்கியிருந்த மர ஆசனங்கள் காலியாக வைக்கப்பட்டிருந்தன. வீட்டின் முன்புறமும் பின்புறமும் கதவுகள் இருந்தன.
முற்றத்திலிருந்து தெரியும் கொல்லைப்புற கதவை பார்க்கும்போது நீல அகலங்கள் பிடிப்பட்டன. மெல்லிய குழம்பு வாசனையும் தாளித்த வாசனையும் சோறு பொங்கியதின் மனமும் மூக்கை நெருடின. இப்போதுதான் உணவு முடிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தின. முற்றத்திலிருந்து கொல்லைப்புறம் போகும் வழியில் மரக்குருதிக்கு சற்று தள்ளி வாழைக்குலை தொங்கவிடப்பட்டிருந்தது. வாழைக்குலைக்கு மறுபுறம் பரணை போன்ற பலகையில் வாழை இலைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மெல்லிய கம்பிகளால் பின்னப்பட்ட காய்கறி கூடை ஒன்றும் வேறு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. கொல்லைக்கு போகும் வழியிலேயே 2 தண்ணீர் பானைகள் இருந்தன. கொல்லைக்கு போகும் இடைக்கழி பாதையின் வழியில் மூங்கில் கம்புகள் கொடிகளாக போடப்பட்டு அதில் புடவைகளும் வேட்டிகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. வேட்டிகளின் நீல அகலம் பார்க்கும்போது யாரோ ஒரு ஆண் வீட்டில் இருக்கிறார் என்பது தெரிந்து போயிற்று. மூங்கிலின் மீது வெற்றிலை பெட்டி இருந்தது. அநேகமாய் அம்மாதிரி பித்தளை வெற்றிலை பெட்டிகள் ஆண்கள் தான் உபயோகப்படுத்துவார்கள். அமருங்கள் என்று பஞ்சவன் மாதேவி நாற்காலியை காட்ட இளவரசர் அருண்மொழி கீழிறங்கி முற்றத்தில் இருந்த பெரிய கனமான வெங்கல பானையிலிருந்து நீர் மோண்டு காலை கழுவிக்கொண்டார். முகம் துடைத்துக் கொண்டார். நீர் சுத்தமாக இருந்தது. சொம்பு கழுவி வைக்கப்பட்டிருந்தது. முகத்தில் ஈரத்தை துண்டால் துடைத்துக் கொண்டார். படி ஏறினார். பஞ்சவன் மாதேவி ஓடி வந்து திருநீரும் குங்குமமும் ஊஞ்சல் பலகையில் வைக்க திருநீர் இட்டு நடுவே குங்குமம் தரித்தார். அதை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் அதே இடத்தில் வைத்துவிட்டு வெற்றிலை பெட்டியை திறந்து சிறு முக்காலியின் மீது வைத்தாள். அந்த முக்காலி மர ஆசனத்திற்கு அருகே இருந்தது. வெற்றிலை போட்டுக் கொள்ளுங்கள் என்று உபசரித்தாள். மெல்ல நடந்து அந்த மர ஆசனத்திற்கு போய் கைப்பிடியுள்ள அந்த ஆசனத்தில் அமர்ந்து முக்காலியில் வைக்கப்பட்டிருந்த வெற்றிலையிலிருந்து ஒரு சிறிய கிராம்பு துண்டும் பாக்கும் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். எனக்கு வெற்றிலை போடும் பழக்கமில்லை. என் மனைவி உலக மகாதேவி வற்புறுத்தும் போது சில சமயம் போட்டுக்கொள்வதுண்டு. மற்றபடி சுத்தமாகவும் வெண்மையாகவும் பற்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை தேடியா வந்தீர்கள்? பஞ்சவன் மாதேவி வியப்போடு கேட்பார்கள். ஆமாம். எதற்கு? வேறு சில பதிகங்கள் உங்களிடம் இருக்குமோ என்று கேட்பதற்கு. பதிகங்கள் பரம்பரை பரம்பரையாய் பாடப்பெற்று சில ஓலைகளிலும் எழுதப்பட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கிடக்கின்றன. தஞ்சைக்கு அருகேயுள்ள சிற்றூரில் நம்பியாண்டார் நம்பி என்று ஒரு இளைஞர் இருக்கிறார். அவருக்கு பதிகங்கள் சேர்ப்பதுதான் வேலை. பல ஊர்களுக்கு போய் பல புலவர்களுக்கு தெரிந்த பதிகங்களை எழுதி கொண்டு தொகுத்து வருகிறார். அவரிடம் இருந்து என் தாய் வாங்கி வந்ததைத்தான் நான் ஓலையில் எழுதி வைத்து எவருக்கு விருப்பம் இருப்பினும் கொடுத்து வருகிறேன். மற்றபடிக்கு நான் பதிகங்கள் சேர்த்து வைக்கின்ற பழக்கமுடையவள் அல்ல. தோடுடைய செவியனின் அடுத்த பாட்டாவது தெரியுமா? 10 தெரியும். அவைகளை எழுதி வாங்கிக் கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். ஆஹா, நிச்சயம் தருகிறேன். நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நானா? நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை பெண்ணே, சாதாரணமானவன். இல்லை என்று என் மனம் சொல்கிறது. உங்கள் முகம் பார்க்கும் பொழுது நீங்கள் மிக சிறப்பானவர் என்ற எண்ணம் எழுகிறது. என் அலங்காரங்கள் அப்படி ஏதேனும் தெரிவித்திருக்கும். இல்லை, நீங்கள் எந்த அலங்காரமும் செய்து வருவதில்லை. திருநீர் இடுவதும் நெற்றியில் பொட்டு இடுவதும் இடுப்பில் ஒரு உடைவால் தரிப்பதும் பெரிய அலங்காரங்கள் இல்லை. உங்களுடைய வேட்டிகளும் அதன் கரைகளும் சாதாரண என்று சொன்னாலும் உங்கள் நடையும் பேச்சும் கண்ணசைவும் சுற்றி பார்க்கின்ற பார்வையும் அழுந்து நடக்கின்ற கம்பீரமும் உதட்டு மடிப்பும் தீவிர சிந்தனையை கொடுக்கும் நெற்றி சுருக்கங்களும் காது விடைப்பும் கன்னத்து செழுமையும் தோள்களில் தெரிகின்ற தழும்புகளும் நீங்கள் அரச பரம்பரையை சேர்ந்தவர் என்று தெரிகிறது. உங்கள் விரலில் உள்ள மோதிரத்தில் ஒரு லட்சணை இருக்கிறது. அநேகமாக அது புலி லட்சணையாக இருக்கலாம். ஆமெனில் நீங்கள் சோழ பரம்பரை சேனாதிபதியோ என்று சந்தேகித்தேன். எந்த சேனாதிபதியும் கேயுரங்கள் இல்லாமல் வெளியே வருவதே இல்லை. உங்கள் கைகளில் புஜங்களில் கேயுரங்களின் தழும்புகளே இல்லை. கழுத்தில் இருப்பது அற்புதமான வெண்முத்து மாலை. நெல்லிக்காய் அளவுக்கு வெண்முத்துக்கள் பாண்டிய தேசத்தில் தான் கிடைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வெண்முத்து மாலையை சோழ தேசத்தின் மிக சிறந்த வணிகர் கூட அணிய முடியாது. அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் மட்டுமே அணிய முடியும். எனக்கு சோழ தேசத்து அரசியல் விஷயங்கள் அவ்வளவாக தெரியாது. தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் வரவில்லை. அதட்டலும் உருட்டலுமான அதிகாரிகளையும் அரச குலத்தையும் பார்க்கும்போது எதற்கு இவர்கள் முகத்தில் விழிப்பது என்ற வெறுப்புத்தான் வருகிறது. அதுவும் தவிர தோடுடைய சிவனை நீங்கள் நன்றாக ரசித்தீர்கள்.
பீடுடைய பிரம்மாபுரம் என்று பாடிய போது விழிகளை உயர்த்தினீர்கள். தான் பிறந்த ஊரை திருஞான சம்பந்தர் எப்படி சொல்கிறார் என்று அருகினில் இருந்தவரிடம் அடித்தபடி பேசினீர்கள். தன் ஊரு பீடு மிகுந்த ஊர் என்று குதூகலமாய் சொல்கிறார் என்று பரிமாறிக்கொண்டீர்கள். நீங்கள் பேசியதும் ரசித்ததும் எனக்கு பிடித்தது. நல்ல பண்டிதராய் இல்லாவிட்டால் இந்த நுணுக்கத்தை ரசிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சோழ தேசத்தின் அரச வம்சமாக இருந்தால் உங்களோடு ஒரு விஷயத்தை கலந்தாலோசிக்கலாமோ என்ற எண்ணத்தில் தான் உங்களை கொஞ்சம் சுற்றி வந்தேன். ஆனாலும் என்னை வெளிப்படுத்த தயக்கமாக இருந்தது. எனவே தயவு செய்து இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் சோழ வம்சத்தில் என்னவாக இருக்கிறீர்கள்? நீங்கள் யார்? அவள் கடைசி கேள்வியை கேட்டபோது பரமன் உள்ளே நுழைந்தான். அவனும் கை கால்கள் கழுவிக்கொண்டான். இளவரசர் அருண்மொழியை உற்று பார்த்தான். இளவரசர் சிரித்தபடி அமர்ந்திருப்பதை பார்த்து தன்னை அவர் இன்னும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்று தெரிந்து கொண்டான். அருகே போய் அவருடைய பக்கத்தில் நின்று கொண்டான். நீங்கள் யார் என்று இவரை கேட்கிறீர்களா? அவர் இன்னும் சொல்லவில்லையா? நான் சொல்கிறேன். நீங்கள் சிறு பெண், தஞ்சைக்கு வந்திருக்க மாட்டீர்கள், பழையாறை பார்த்திருக்க மாட்டீர்கள், குழந்தை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்காது. எனவே இவர் யார் என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதுவுமின்றி இவர் அதிகம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவும் இல்லை. வெளிப்படுத்திக் கொண்ட இடம் பழையாறையும் தஞ்சையும் மட்டுமே. உடையார்குடியில் பல நாட்கள் தங்கிவிட்டதால் இவரை பற்றி சோழ தேசத்தில் பல பகுதிகளுக்கு தெரிவதில்லை. மற்றவர்கள் சொன்னால்தான் தெரிகிறது. உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே அமர்ந்திருப்பது சோழ தேசத்தின் குலக்கொடி, இளவரசர் அருண்மொழி, சுந்தர சோழரின் மகன், ஆதித்த கரிகாலனின் தம்பி, அக்கா குந்தவையை தெய்வமாக மதிக்கின்ற அருமை சகோதரர், நல்ல பண்டிதர், போரில் வல்லவர். உரிமைப்படி அது உத்தம சோழரைத்தான் சேர வேண்டும் என்று மக்களுக்கு அறிவித்து தான் பின் வாங்கி உடையார்குடியிலிருந்து அங்கே ராஜேந்திரர் என்ற அழகிய பிள்ளைக்கு தந்தையாகி அவருக்கும் பலவித பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்து சோழ தேசம் முழுவதும் சுற்றி பார்த்து அங்குள்ள சிவாலயங்களை தரிசித்து சோழ மக்களின் மனங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர். அவர் இங்கு வந்ததற்கும் காரணம் உண்டு. இளவரசர் அருண்மொழியா? அறைக்குள்ளிருந்து குரல் கேட்டது. ஒரு கழித்திருந்த கதவு விரிய திறந்தது. நல்ல உயரமாய் ஆஜானு பாகுவாய் வயதான தோற்றத்தோடு ஒரு மறவர் வெளியே வந்தார். கையில் ஊன்றுகோல் இருந்தது. நடக்க சிரமப்பட்டு வருவது தெரிந்தது. அவர் நடக்க சிரமப்படுவது பார்த்து இளவரசர் அருண்மொழி வேகமாக எழுந்தார். பஞ்சவன் மாதேவி ஓடிப்போய் அவருக்கு கை கொடுக்க பஞ்சவன் மாதேவியின் தோளில் கை போட்டு கொண்டு வந்து மெல்ல நடந்து இளவரசர் அருண்மொழிக்கு அருகே வந்து உற்று பார்த்தார். நினைவிருக்கிறது. உங்களை உங்களின் சின்ன வயதில் நான் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு குதிரை ஏற்றம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் கேடயத்தை தவறாக பிடித்துக் கொண்டிருக்கும் போது மாற்றி அமைக்குமாறு எனக்கு கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரை கட்டளை சொல்ல நான் கேடயத்தை மாற்றி அமைத்தேன். என் நெஞ்சிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிலியை பார்த்துவிட்டு நீங்களும் அப்படி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள். உங்கள் தோள்கள் அது தாங்காது என்றும் நான் சங்கிலியை எப்படி தடுப்பாக பயன்படுத்துகிறேன் என்றும் உங்களிடம் பேசினேன். நீங்களும் நானும் பேசியது ஒரு அரை நாள்தான். என்னோடு உணவும் அருந்தினீர்கள். நான் செங்காலி, பழையாறை கோட்டையின் வடபுற காவல் தலைவன். இது என் மகள் பஞ்சவன் மாதேவி. எனக்கு சொந்த ஊர் மேவப்பழுவூர். மேலப்பழுவூரில் உள்ள பழுவேட்டரையர் பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். சுந்தர சோழர் காலத்தில் சோழ தேசம் பெருகி பரவிய போது எங்களை தஞ்சையோடு இணைத்துக் கொண்டோம். சோழ தேசத்தினர் என்று சொல்லிக் கொண்டோம். முத்தரையர் பரம்பரையான உங்களோடும் எங்களுக்கு ஆரம்பத்தில் பிணக்கு இருப்பினும் பிறகு வெகுவாக குறைந்து முற்றிலும் மறைந்து போயிற்று. பழுவேட்டரையர்களை சுந்தர சோழரும் அதற்கு முன் இருந்தவர்களும் மிகவும் கொண்டாடி வைத்திருப்பதால் எங்களுக்கும் சோழ தேசத்தின் மீதும் உங்கள் அரச குலத்தின் மீதும் மிகுந்த பிடிமானமும் அன்பும் மரியாதையும் ஏற்பட்டு விட்டன. பிரிக்க முடியாத உறவாக வந்துவிட்டது. இளவரசர் அருண்மொழி என் இல்லத்திற்கு வந்தது நான் செய்த பாக்கியம். சோழ குலக்கொடியே, நீ எப்பேற்பட்ட தியாகி என்பதை நான் அறிவேன். சோழ தேசத்தின் அரசியல் விஷயங்கள் பஞ்சவன் மாதேவிக்கு தெரியாது. நான் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. நாட்டியத்தில் மிகுந்த வல்லவளான அவளை வேறு பக்கம் திசை திருப்ப எனக்கு விருப்பமில்லை. இப்போது சோழ தேசத்தின் அரசியல் அயோக்கியர்களின் புகலிடமாக போய்விட்டது. எனவே எப்போதும் என் மகளுக்கு காவலாய் இருக்கின்ற நிலைமைக்கு நான் ஆட்பட்டிருக்கிறேன். உங்கள் குரலில் ஏதோ வருத்தம் தெரிகிறதே,
என்னவென்று சொன்னால் நான் அந்த வருத்தத்தை தீர்க்க முயற்சிக்கிறேன். வேண்டாம், இந்த விஷவலையில் நீங்கள் சிக்காதீர்கள். நடனமாடுபவள் என்றால் தளிச்சேரி பெண், தளிச்சேரி பெண் என்றால் அரசவையை அலங்கரிக்கின்ற மாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோழ தேசத்து நாகரீகத்தை வேறு விதமாக மாற்றியமைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விருப்பப்படாத பெண்களை எந்த சோழ தேசத்து ஆணும் வற்புறுத்தியதே இல்லை. தளிச்சேரி பெண்ணாக இருந்தாலும், வெறுமே கோவில் கட்டுகின்ற தேவரடியாக இருந்தாலும், அல்லது பரத்தையராக இருந்தாலும் வேண்டாமெனில் சட்டென்று விலகி போய்விடுவார்கள். இந்த இளைஞன் என்னை தொந்தரவு செய்கிறான் என்று சொன்னால் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஏன் அப்படி எதற்காக என்று கோபமாய் அவனை தண்டிக்க முயல்வார்கள். ஆனால் இப்போதைய சேனாதிபதிகள் குலப்பெண்களை தூக்கி கொண்டு வர மீக்காவல் படையை உபயோகப்படுத்துகிறார்கள். எவரும் தடுக்க முயற்சி செய்யவில்லையா? முயற்சி செய்தார்கள். முயற்சி செய்தவரை சவுக்கால் அடித்தார்கள். எப்படி? இதோ இப்படித்தான். மேலிருந்து சால்வையை மெல்ல வழிய விட்டு திரும்பி முதுகு காண்பித்தார். செங்காலின் உடம்பு முழுவதும் பட்டை பட்டையாய் தழும்புகள் இருந்தன. 3 விரல் அகலத்திற்கு சோழ லட்சணை பழுக்கு காய்ச்சி சூடு வைத்த தழும்பும் இருந்தது. தடுக்க கூடாது என்று அடித்தார்களா? இல்லை. பிறகு இளவரசர் ஆதித்த கரிகாலனை நான் கொல்ல முயற்சித்ததாகவும் அந்த வகையில் விசாரிக்க பிடித்ததாகவும் ஊர் மக்களிடம் சொல்லி கயிறு கட்டி இழுத்து போய் அடித்தார்கள். ஊர் மக்கள் எதிர்க்கவில்லையா? கிராம அதிகாரிகள் விசாரித்த போது ஏன் ஆதித்த கரிகாலனின் கொலையை விசாரிக்க கூடாதா? விசாரித்தால் யார் கொலையாளி என்று தெரிந்துவிடுமே என்று பயப்படுகிறீர்களா? இளவரசர் அருண்மொழியை தடுத்தாலும் இந்த விசாரணை நடைபெறும் என்றெல்லாம் பேசினார்கள். அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆதித்த கரிகாலன் கொலையின் போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? பழையாறையில் இருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு செய்தி தெரிந்தது. துடித்து போனோம், ஆவேசப்பட்டோம். தஞ்சை நோக்கி போகலாம் என்று நாங்கள் முடிவு செய்த போது போகக்கூடாது என்று பிரம்மராயர்கள் உத்தரவு போட நாங்கள் மடக்கப்பட்டோம். பிரிந்து தனித்தனியாக போனோம். தஞ்சையில் எங்களை எல்லாம் வருக வருகவென்று வரவேற்று தனி கொட்டடையில் அடைத்து பின்னி எடுத்தார்கள். தஞ்சையில் கலகம் நடக்கிறது, போகலாம் போகலாம் என்று சோறும் தண்ணீரும் இல்லாமல் சாகடித்தார்கள். ஊருக்குள் வர ஒட்டாது மறுபடியும் எங்களை குடந்தை நோக்கி திருப்பினார்கள். அப்போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது, இவர்கள் தஞ்சைக்கு பொதுமக்கள் வருவதை விரும்பவில்லை. ஏன் நாங்கள் குழம்பினோம். நாங்கள் அதிகம் வேதனைப்பட்ட நிகழ்ச்சி ஆதித்த கரிகாலன் கொலை அல்ல, வேறென்ன? இளவரசர் அருண்மொழி கூர்மையாக கேட்டார். அரச பதவியை நான் ஏற்க இயலாது, உத்தம சோழரே அரசர் என்று நீங்கள் உங்கள் வாயால் அறிவித்ததாக எல்லா கிராமத்திற்கும் பறையறிவித்தார்கள். அப்போது நெஞ்சடைத்து போனது. மக்கள் உங்களை பற்றியும் இழிவாக பேசினார்கள். என்ன பேசினார்கள்? என்ன பேசினார்கள்? மறுபடியும் அருண்மொழி ஆவலோடு கேட்டார். வேண்டாம், அதை மறுத்து விடுங்கள். இல்லை, மக்களுடைய மனோநிலையை தெரிந்து கொள்ள கேட்கிறேன். மக்கள் அதே நேரம் என்னை பற்றி என்ன இழிவாக பேசினார்கள்? வேண்டாம், என்னால் சொல்ல இயலாது. சொல்லுங்கள் அப்பா, உங்கள் அபிப்பிராயமா சொல்கிறீர்கள்? அங்கு மக்கள் என்ன பேசினார்கள் என்பதைத்தானே சொல்ல போகிறீர்கள். 15 வருடங்களுக்கு முன்பு பொதுமக்கள் என்ன அரற்றினார்களோ அதைத்தானே சொல்ல போகிறீர்கள். சொல்லுங்கள் அப்பா. இளவரசர் அருண்மொழியை பேடி என்று சொன்னார்கள், துரோகி என்று சொன்னார்கள். அரசாங்க சொத்தும் உடையார்குடி அரண்மனையும் அந்த புறத்தில் 4 பெண்களும் இருந்தால் போதும், எதற்கு உடைவாள், எதற்கு அரச பதவி என்று இருந்து விட்டார் என்று சொன்னார்கள். இதை மற்றவர்கள் நம்பினார்கள். ஒரு சாரார் நம்பினார்கள், ஒரு சாரார் பலமாக மறுத்தார்கள். என்னவென்று மறுத்தார்கள்? அருண்மொழி புலி, அது பதுங்குகிறது என்றும் சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களை கேலி செய்தவர்கள் என்ன விதமாக கேள்வி கேட்டார்கள்? அது பெரிய கதை ஐயா, எவ்வளவு நாள் பதுங்கும் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆதித்த கரிகாலன் இறந்த நாளை நினைவு வைத்துக் கொண்டு அருண்மொழி புலி பதுங்குகிறதா, படுத்து தூங்கிவிட்டதா என்று கேட்டார்கள். பதுங்கத்தான் போயிற்று, இப்போது படுத்து தூங்க போயிருக்கிறது என்றும் உறக்க சொல்லி சிரித்தார்கள். அதற்கு வேறு எவரேனும் மறுமொழி கொடுத்தார்களா? தூங்குகின்ற புலி ஊர் ஊராக பயணப்படாது, மக்களோடு பேசி திரியாது. ஈழம் போய் ஈழத்திலிருந்து குமரிமுனை போய் குமரிமுனையிலிருந்து திருவொற்றியூர் வரை சேர தேசத்தின் பாண்டிய தேசத்தின் எல்லா எல்லைகளையும் தொட்டு எல்லா கிராமங்களுக்கும் போய் பேசி வருவாரா என்று கேள்வி கேட்டது. என்ன பேசி என்ன பண்றது என்றும் பதிலுக்கு கேட்டார்கள். அப்போது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் செங்காலி?
நான் குந்தவை பிராட்டியை போய் பார்த்து வந்தேன் ஐயா. ஏன்? எனக்கு பழையாறை கோட்டை காவலில் பல சிக்கல்கள் இருந்தன. வல்லவரையர் வந்தியத்தேவரோடு குந்தவை பிராட்டி திருவள்ளத்திற்கு அருகே ஒரு அரண்மனையில் குடியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கு போய் நான் இங்கு கோட்டை காவலுக்கு வந்துவிடட்டுமா என்று கேட்டேன். அவர்களோடு நான் 1 வருடம் இருந்தேன். பிறகு அவர்கள்தான் என்னை சிதம்பரத்திற்கு போய் இரு, குடந்தை செய்திகள் ஏதேனும் வந்தால் சட்டென்று ஆள் மாற்றி செய்தியை நீ எடுத்து வா என்று கட்டளையிட்டார்கள். அவர்களுக்கு நம்பகமான ஆளாய் என்னை வைத்துக் கொண்டார்கள். அதே சமயம் வெளியே எவருக்கும் விஷயம் தெரியாது. சிதம்பரத்தில் எனக்கு கோட்டை காவல் கூட அல்ல, கோயில் காவல். செங்காலி பெரிய போர் வீரர் அல்லவா, பழுவேட்டரையர் பரம்பரை அல்லவா, ஏன் காவல் வேலையில் ஈடுபட்டீர்? இளவரசர் அருண்மொழி புருவங்களை சுருக்கிக் கொண்டு கேள்வி கேட்டார். உங்கள் தந்தை சுந்தர சோழரோடு 16 வயதில் நான் போர்க்களம் புகுந்தேன். 11 போர்களில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். மேலை சாளுக்கியர்கள் படையெடுத்து ஒரு முறை வந்தபோது மிக கடுமையாக சண்டையிட்டு படைகளை துரத்தினோம். மேலை சாளுக்கியர்கள் விஷ ஈட்டியையோ விஷ கத்தியையோ பயன்படுத்துவதில்லை. ஆனாலும் அந்த போரில் என் மீது விஷ அம்பு எரியப்பட்டது. நான் எரிச்சலில் அலறி விஷ அம்பு என்று புரிந்து கொண்டு சுந்தர சோழரை கவசங்களால் மறைத்து எந்த அம்பு படாமல் காப்பாற்றினார்கள். சுந்தர சோழர் என்னை காப்பாற்றும்படி பலமுறை உத்தரவிட என்னை எடுத்துக்கொண்டு போய் என் விஷத்திற்கு முறிவு கொடுத்தார்கள். மருத்துவர்கள் கொடுத்த மருந்தால் விஷம் முறிந்து விட்டது. எனினும் உடலில் ஒரு நடுக்கம் இருக்கிறது. நடையில் சற்று தளர்வு வந்துவிட்டது. கண் பார்வையில் சற்று மங்கல் ஏற்பட்டு விட்டது. 2 முறை சுழன்று திரும்பினால் நான் பொத்தென்று கீழே விழுந்து விடுவேன். அதாவது அந்த விஷம் மிக மெல்லியதாய் மூளையின் பின்பக்கம் தாக்கிவிட்டது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். என்னை கோட்டை காவலுக்கு சுந்தர சோழர் தான் மாற்றினார். இளவரசி, உங்களிடம் ஒரு கேள்வி. பஞ்சவன் மாதேவி இடையில் புகுந்தாள். என்ன என்பது போல் இளவரசர் திரும்பி உட்கார்ந்தார். எதற்காக என் தந்தை இப்படி கேள்வி கேட்கிறீர்கள்? அவர்கள் மீது ஏதும் சந்தேகமா? அவர்களுடைய சோழ தேச விசுவாசத்தின் மீது அவநம்பிக்கையா? உன் தந்தையோடு எனக்கு பரிச்சயம் இல்லை பஞ்சவன் மாதேவி. விதவிதமாக கேள்விகள் கேட்கத்தான் இவரை பற்றி தெரிகின்றது. இவரை பற்றி தெரிந்த இந்த விஷயங்களை நான் வெளியேவும் விசாரிப்பேன். இது சரியாக இருப்பின் செங்காலியை நான் வேறு சில விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அப்படியெல்லாம் அதிகமாக பயன்படுத்திவிட முடியாதப்பா. அவ்வளவு வலுவு இல்லை. வயதாக மூளையின் திறன் குறைந்து வருகிறது. உடம்பின் வலுவு அதிகமாக ஆட்டம் கண்டுவிட்டது. என் வயது ஒத்த கிழவர்கள் பல பேர் இன்னும் உற்சாகமாக இருக்க என்னால் அவ்வளவு விரைவாக இருக்க முடியவில்லை. இதற்கு காரணம் நான் பட்ட ரணங்களும் அந்த விஷாம்பும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு முறை அந்த மருந்தை உட்கொண்டு பார்க்கிறாயா என்று வைத்தியர் கேட்கிறார். சரி என்று சொன்னேன். ஆனால் அதில் ஒரே ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த விஷத்திற்கு கொடுக்கின்ற விஷம் உன் உயிருக்கு ஆபத்து விளைவித்தாலும் விளைவிக்கும், அல்லது உன்னை பலப்படுத்தினாலும் படுத்தும். நீ தயாராக இருக்கிறாயா என்று கேட்க பஞ்சவன் மாதேவி வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். நான் மருந்து சாப்பிடாமலேயே அல்லாடிக் கொண்டிருக்கிறேன். தந்தை பற்றி வேறு எங்கு விசாரிப்பீர்கள்? பஞ்சவன் மாதேவி மறுபடியும் இளவரசரை கூர்மையாக பார்த்து கேட்டாள். அவர் சொன்ன விஷயங்களும் அவர் வேலை செய்த மனிதர்களும் எனக்கு அதற்கு உதவி செய்வார்கள். பஞ்சவன் மாதேவி, இப்படி விசாரித்ததாலேயே கோபம் அடைந்து விடாதே. இதற்கு அர்த்தம் உன் தந்தை நம்பிக்கையானவர் என்பதல்ல. எவ்வளவு நம்பிக்கையானவர், எவ்வளவு திறமையானவர் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். பஞ்சவன் மாதேவி வெறுமே தேவாரம் தேடிக்கொண்டு நான் இங்கு வரவில்லை. பஞ்சவன் மாதேவியினுடைய அழகில் கவரப்பட்டு இங்கு அமரவில்லை. இந்த இடத்தின் மீது எனக்கு பலத்த சந்தேகம் இருக்கிறது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று அலசல் எனக்குள் இருக்கிறது. செங்காலியை நம்பலாம் என்று என் உள்மனம் சொல்லிற்று. அவர் மகள் இங்கே தலைக்கோழியாகவும் இன்றைய ஆட்சியாளருக்கு எதிராகவும் இருக்கிறாள் என்ற செய்தியும் கிடைத்தது. அதனால் தான் இங்கு உன் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய தேடல் மிக பெரிது பஞ்சவன் மாதேவி. அது வெறும் பெண்களை தேடுவதல்ல. இளவரசி, நான் ஒரு காலம் அப்படி பேசவில்லையே. அப்படி உள்ளுக்குள் எண்ணம் இருந்தால் துடைத்து எடுத்துவிடு என்று சொல்லத்தான் நான் முயற்சிக்கிறேன். உங்கள் தேடல் எதை பற்றியது? செங்காலி அமைதியாக கேட்டார். ஆதித்த கரிகாலனை கொன்றது யார்? என்னை கேட்கிறீர்களா அல்லது விசாரிக்க வந்திருக்கிறீர்களா? இரண்டும் இல்லை. எனக்கு தெரிந்துவிட்டது. உறுதிப்படுத்திக் கொள்ள அலைகிறேன். அதற்கு இந்த செங்காலி எப்படி உதவ முடியும்?
உனக்கு தெரிந்ததை என்னிடம் சொன்னால் எனக்கு தெரிந்ததை வைத்து என்ன என்று விசாரிக்க முற்படலாம். இளவரசே, சோதிக்க வேண்டியது இப்போது என் முறை. உங்களுக்கு என்ன தெரியும்? என்னை சோதிக்கும் அதிகாரம் உனக்கு உண்டா செங்காலி? இளவரசே, நீங்கள் உத்தம சோழரின் கையாளாக இருந்துவிட்டால் நான் என்ன செய்வது? ஆதித்த கரிகாலனை கொன்றதில் உங்களுக்கும் பங்கு இருந்துவிட்டால் என் நிலைமை என்ன ஆவது? சட்டென்று இளவரசர் அருண்மொழி எழுந்து நின்றார். அவர் கையில் இடுப்பிலிருந்து குத்துவாள் உருவப்பட்டு மின்னிற்று. செங்காலி, மக்களில் எவரேனும் இப்படியும் பேசினார்களா? இளவரசே, அமைதியாக இருங்கள். விசாரணை என்று வந்துவிட்டால் எல்லா விதமான பேச்சும் தான் பேசப்படும். அதுவும் தவிர இளவரசர் சீறினார். அப்படியொரு செய்தி பரப்பப்பட்டது இளவரசே. யாரால்? சிதம்பரத்து முன்குடுமி அந்தணர்களால். இது உமக்கு எப்படி தெரியும்? அங்கே கூட்டம் போட்டு இப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். நீரும் அந்த தீர்மானத்தில் இருந்தீரோ? நான் சிதம்பரத்தின் கோவில் காவல். இங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் வல்லரையர் வந்தியத்தேவர் இங்கு அனுப்பினார். நான் அறியாது இங்கு எதுவும் நடக்காது. நீர் அறிவதை அவர்கள் அறிவார்களா? இல்லை. நான் தூங்கு மூஞ்சி, உடம்பு நடுங்குகின்ற காவலாளி, உதவாக்கரை. புரியவில்லை. என்னை அவ்விதம்தான் இங்குள்ள சிதம்பர தீட்சிதர்கள் அழைப்பார்கள். நான் வேண்டுமென்றே கூடுதலாக ஆடுவேன், தாம்பாலம் தவற விடுவேன், கைகோள் நழுவ விடுவேன், கூப்பிட்டால் கேளாதது போல் இருப்பேன். பார்வை மங்கலாக இருக்கிறதென்று கைகள் குவித்து யாராவது சாம்பசிவ தீட்சிதரா என்று விசாரிப்பேன். ஆக ஒற்ற இல்லை இல்லை, கோவில் காவல். வல்லவரையர் வந்தியத்தேவர் ஆள் அனுப்பும் போது அவருக்கு தகவல்கள் அனுப்புவேன். மற்றபடி வெறுமே இவர்கள் ஆட்டத்தை பார்த்து உள்ளுக்குள் புழுகிக் கொண்டிருப்பவன். வேறு என்ன விதமான ஆட்டங்கள் இங்கு நடைபெற்றன செங்காலி? பெண்களின் பாடுதான் மிக மோசமாக இருந்தது. தளிச்சேரி பெண்டுகளும் தேவரடியார்களும் மட்டுமல்ல, அந்தன பெண்டுகள் கூட இவர்களின் முரட்டுத்தனத்திற்கு முன்பு பயந்து அடிபணிந்து அலறினார்கள். பெண்கள் அடிமை போல நடத்துவதில் இவர்கள் ஆனந்தம் கொண்டார்கள். ஆனால் ஒரு விஷயம் பாராட்ட வேண்டும். என்ன? கடும் உழைப்பாளிகள். சிதம்பரத்தின் ஒரு பகுதியில் இறுக்கமாக மூங்கில் வேலி அமைத்து உள்ளுக்குள் காலையும் மாலையும் இடையறாது களரி பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். சேர தேசத்து யானைகள் 100 கணக்கில் வந்து சிதம்பரம் சுற்றியுள்ள கிராமங்களில் தங்க வைத்து அந்த யானைகளை வேகமாக செலுத்துகின்ற பயிற்சியை தினம் செய்தார்கள். அந்த வாயில்லா மிருகத்தை அதிகம் வதைத்தார்கள். வேறென்ன? மந்திர தந்திரங்கள் அதிகம் இருந்தன. இடையராது ஹோமம் நடந்தன. எதற்காக? உத்தம சோழரை வளப்படுத்த நீண்ட நாள் ஆயுளோடு இருக்க என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அத்தனையும் அபிசார ஹோமங்கள். மிளகாயும் கடுகும் போட்டு ஹோமங்கள் செய்வார்கள். யாருக்கு எதிராக? என்னுடைய அபிப்பிராயம் உத்தம சோழருக்கு எதிராக. உத்தம சோழர் பலவீனம் அடைய வேண்டும் என்பதற்காக. இளவரசர் அருண்மொழி செங்காலியை உறுத்து பார்த்து கொண்டிருந்தார். செங்காலி, உனக்கு என்ன தெரியும்? முழுவதுமாக தெரியவில்லை ஐயா. ஒரு முறை கோவில் காவலில் இருந்து நான் சிதம்பரம் சிறை கோட்டத்திற்கு மாற்றப்பட்டேன். ஏன்? சிதம்பரம் நடராசர் கோவில் அறைகளை திறந்து பார்க்க நான் ஆசைப்பட்டேன். இரவு நேரத்தில் அந்த பூட்டுகளுக்கு உண்டான சாவிகளை சேகரித்து எந்த அறையில் என்ன இருக்கிறது என்றும் தேடினேன். என்ன தேடினீர்கள்? பல அறைகள் பல வருஷங்களாக பூட்டப்பட்டே இருக்கின்றன. என்ன இருக்கிறது என்று எவருக்கும் தெரியவில்லை. தெரிந்து கொள்கின்ற விருப்பமும் எவருக்கும் இல்லை. ஆனால் இத்தனை அறைகள், இத்தனை பூட்டுகள் பல வருடங்களாக தொங்குகின்றனவே, இவைகளில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு விரும்பினேன். பிறகு ஒரு அறையை திறந்தேன். பிறகு அது முழுவதும் பல்வேறு விதமான உலோக சிலைகள் இருந்தன. என்ன உலோக சிலைகள்? எனக்கு சொல்ல தெரியவில்லை. எல்லாமும் படுக்க வைக்கப்பட்டிருந்தன. அவைகளெல்லாம் சிவனடியார்கள் போலத்தான் இருந்தது. சித்தர்கள் போல சில சிலைகளும் இருந்தன. சிவபெருமான் தவிர வேறு யாருக்கும் எந்த விதமான உபசரணையும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். கண்ணப்ப நாயனார் சிலை இருந்திருக்குமே. அம்மாதிரியான முனிவருடைய சிலையும் இருந்தது. அந்த சிலையும் படுக்க வைத்திருந்தார்கள். பிறகு அந்த அறையை யார் திறந்தது என்று கேள்வி கேட்டு என்னை விசாரித்து நான் தெரியாது என்று சொன்னதும் என்னை நம்பாமல் என்னை கோயில் பணியிலிருந்து சிறை கூடத்திற்கு மாற்றினார்கள். பிறகு அந்த சிறை கூடத்தில் நான் ஒருவனை சந்திக்க நேர்ந்தது. அவன் பித்து பிடித்தவனாக இருந்தான்.
பித்து பிடித்ததற்கு காரணம் அவனை கடுமையாக கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள், விதவிதமாக சித்திரவதைப்படுத்தி இருக்கிறார்கள். அவன் திரும்ப திரும்ப தனக்குத்தானே உரத்த குரலில் பேசிக்கொள்வான். காட்டிக் கொடுத்து விடுவேன், எப்பேற்பட்ட மகா பாதகம் செய்தீர்கள் என்று கத்துவான். நான் அவனுக்கு தினமும் வாழைப்பழம் கொடுப்பேன். எதற்கு? வாழைப்பழம் வயிற்று சிக்கலை தீர்க்கும், நன்றாக குடலை சுத்தம் செய்யும். குடல் சுத்தம் ஏற்பட்டால் நுரையீரல் நன்கு வேலை செய்யும். நுரையீரல்கள் நன்கு இயங்கினால் ஹிருதயம் அதன் துடிப்பும் சரியாக இருக்கும். ஹிருதய துடிப்பு சரியாக இருப்பின் இரத்த ஓட்டம் சீராக அமையும். இரத்த ஓட்டம் சீராக இருப்பின் மூளை கொதிப்பு நிச்சயம் குறையும். மூளை கொதிப்பு குறைவதற்குண்டான மருந்தும் அந்த வாழைப்பழத்தில் வைத்தேன். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு அவன் கொதிப்பு மிகவும் குறைந்தது. அவன் மிக நன்றியோடும் அன்போடும் என் கைகளை பிடித்துக் கொண்டு கண்ணில் ஒற்றிக்கொள்வான். தம்பி தம்பி என்று பேசுவான். என் உடம்பு நடுக்கத்தின் காரணம் கேட்டு கண்ணீர் விடுவான். என்ன சொல்கிறாய்? ஏன் இப்படி பேசுகிறாய்? என்ன உண்மை? யார் கயவர்கள் என்று கேட்டபோது ஆதித்த கரிகாலனை பற்றிய உண்மை என் நெஞ்சுக்குள் இருக்கிறது. இதை வெளியில் சொல்லிவிடுவேனோ என்று நினைத்துத்தான் என்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உன்னை கொன்று போட்டிருக்கலாமே என்று கேட்க, இல்லை, அவர்களுக்கு நான் மிகவும் உதவி செய்தேன். பல்வேறு விதங்களில் நான் அவர்களுக்கு உண்மையானவனாக இருந்தேன். ஆனால் அவர்கள் என்னை பற்றி பயம் கொண்டார்கள். படையோடு என் வீடு சுற்றி கொண்டு என் வீட்டிற்குள் நுழைந்து வாள் எடுத்து என்னை கொல்ல முயன்ற போது என் மனைவி அவர்கள் காலை பற்றி கொண்டு மாங்கல்ய பிச்சை தருமாறு வேண்டினாள். சரி, இவனை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள், மரண பரியந்தமும் இவன் சிறையில் இருக்கட்டும் என்று என்னை இங்கு கொண்டு வந்து தள்ளிவிட்டார்கள். நான் உளர வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு விதமாக மருந்துகள் கொடுத்து என்னை என் பேச்சை உளறலாக மாற்றினார்கள். விதவிதமாக சித்திரவதையும் செய்தார்கள். காரணமில்லாமல் செய்ய மாட்டார்களே, நீர் என்ன செய்தீர் என்று கேட்டேன். அவன் மௌனமாக இருந்தான். இல்லை, அது உனக்கு தேவையில்லை என்று சொல்லி விலகிவிட்டான். பிறகு நான் வாழைப்பழம் கொடுத்த போதும் வாங்க மறுத்து விட்டான். ஏன் மறுக்கிறாய் என்று கேட்டேன். நீ ரவிதாசனுடைய ஆள், எனக்கு தெரிந்து விட்டது. எனக்கும் வாழைப்பழம் கொடுத்து அதில் மருந்து வைத்து உண்மை பேச வைக்கிறாய். என்னை கொல்ல முயற்சிக்கிறாய். எனக்கு தெரிகிறது. ரவிதாசன் சொல்லித்தானே இங்கு வந்திருக்கிறாய். என்னை பார்க்காதே போ என்று சொல்லிவிட்டான். பிறகு வற்புறுத்தவில்லை. பிறகு சிறை காவலில் இருந்து என்னை மாற்றி குதிரை காவல் என்று கேட்டார்கள். அதென்ன குதிரை காவல்? சிதம்பரத்திற்கு வரும் அந்தணர்கள் கோவில் வாசலில் குதிரைகளை கட்டி வைப்பார்கள். நான் அந்த குதிரைகளை பாதுகாக்க வேண்டும். ஒரு ஏளன சிரிப்போடு செங்காலி சொல்ல, மெல்லியதா இளவரசர் அருண்மொழி முகம் சுளித்தார். என் சிவனே, பழுவேட்டரையர் குலத்தில் பிறந்துவிட்டு என்னவெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறீர் ஐயா. மற்றவர்களின் வேதனை ஏன் யாருக்கும் புரியவில்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. வேறு ஒரு வித்தை விவரமாகவும் விஷமத்தனமாகவும் நடந்தது. சேர தேசத்திலிருந்து வந்த அந்த 2 அந்தணர்களும் தங்களை பிரம்மராயர்களாக்க சொல்லிக் கொண்டே அடுத்த நாளே தங்களுக்கு வேண்டப்பட்ட மறவர் யார், வேண்டாத மறவர் யார் என்று பிரித்து வேண்டாதவர்களை வேகமாக ஓரம் கட்டினார்கள். அது தெரிந்து பல சேனாதிபதிகள் தாங்களாகவே நகர்ந்து விட்டார்கள். குறிப்பாக கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் மேற்படிப்பு என்று போய்விடவில்லையா? அப்படி அவர்கள் போனதெல்லாம் கூட எங்களுக்கு பயம் கொடுத்தது. புரிகிறது. வேண்டாதவர் பக்கம் இருந்தீரா? எதனால் அப்படி உங்களை தீர்மானித்தார்கள்? இளவரசர் அருண்மொழி என்று உரக்க கத்தி உங்கள் பெயரை சொல்லி சுந்தர சோழரை சிலாகித்து இருந்தோம் என்றால் எங்களை வேறு என்ன செய்வார்கள்? இளவரசர் அருண்மொழியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறீர்களா? அல்லது என்னை போன்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறீரா? செங்காலி கண் சிமிட்டியபடியே கேட்டான். உனக்குத்தான் செங்காலி என்ன தெரியும் என்று சொல். 1000 ஆண்டிற்கு ஒருமுறை பிறக்கின்ற ஒரு மனிதன் என்று உங்களை மகத்தான ஒரு மனிதர் என்று சொன்ன பிறகு நான் வேறு யாரை போய் கேட்க? என்னவென்று பேச? அப்படியா? என்னை பற்றியா அப்படி சொன்னார்கள்? யார்? பிரம்மராயரா? இல்லை, பிரம்மராயர் எது சொன்னாலும் கேள்வி கேட்பதுதான் எங்கள் வழக்கம் சொல்லிவிட்டு செங்காலி உடல் குலுங்கி சிரித்தார். இளவரசரும் சிரித்தார். உங்களை பற்றி அவ்விதம் சொன்னவர் 1000 வருடங்களுக்கு ஒரு முறை பிறக்கின்ற மாமனிதன் என்று சொன்னவர் கருவூர் தேவர். சட்டென்று இளவரசர் தலை குனிந்தார். அவர் கண்களுக்குள் நீர் கட்டியது. மெல்ல மூக்கை உறிஞ்சி கண்ணில் தழும்பிய நீரை உள்ளுக்குள் விழுங்கிக் கொண்டார். இடப்புறம் திரும்பி வாசற்புறத்து வெளிச்சந்தை திரும்பி பார்த்தார். மனம் கை கூப்பியது.
கருவூர் தேவரை நோக்கி நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கியது. இது உண்மையா குருநாதா? நான் அப்படிப்பட்டவனா? அப்படிப்பட்ட அம்சம் ஏதேனும் என்னுள் உண்டா? எந்த உத்தேசமும் இல்லாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல் மனம் போனதில்லை. அலைந்து கொண்டிருக்கிறேன். எந்த இடத்திலும் வேர் பரவாமல் பரவி கிடக்கிறேன். என்னையா மகத்தான மனிதன் என்கிறீர்கள் என்று உள்ளுக்குள் மருகினார். இளவரசருக்கு கருவூர் தேவர் வார்த்தைகளில் சந்தேகம் வருகிறதா? ஆமாம், இளவரசர் செங்காலியின் பேச்சுக்கு தலையசைத்தார். அதனால் தான் நீங்கள் மகத்தான மனிதர். பாமரனாக இருப்பின், பண்பு இல்லாதவராக இருப்பின், நான் மகத்தான மனிதன் என்று தன்னைத்தானே அங்கீகரித்து அலைந்திருப்பார். அந்த இடத்தில் சந்தேகம் வருவதால் தான் நீ மகத்தான மனிதர் என்பதை காட்டுகிறது. செங்காலி, என்னிடம் இவ்வளவு மனம் விட்டு ஏன் பேசுகிறீர்? நான் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றேன். உத்தம சோழர் இனியும் இருக்கலாகாது. ஏன்? ஒரு அரசர் தான் அரசாள வேண்டும். அந்த அரசர் தெளிவானவராய் இருத்தல் வேண்டும். வளம் மிகுந்த சோழ தேசத்திற்கு அரசியலை பற்றி எதுவும் தெரியாத சேர தேசத்து அந்தணர்களாக ஆளுமை செய்வது, உத்தம சோழரை வெறும் பொம்மையாக உட்கார வைத்து ரவிதாசனும் பரமேஸ்வரனும் ஆண்டு கொண்டிருப்பதை எத்தனை நாள் நாங்கள் பொறுத்துக் கொள்வது? வெகுநாள் பொறுத்து விட்டோம். உத்தம சோழரும் சோழ பரம்பரை தானே என்று வெகுநாள் பொறுத்து விட்டோம். இப்பொழுது ஆள்வது சோழ பரம்பரை அல்ல, சேர தேசம். வெறும் அந்தணர்கள். அவர்கள் வெறும் அந்தணர்களும் அல்ல, வாளும் வேலும் சவுக்கு கையில் ஏந்திய அந்தணர்கள். உத்தம சோழர் பதவியேற்ற அதே வருடத்தில் சேர தேசத்தில் இருந்து 60 குடும்பங்களை, கிட்டத்தட்ட 500 அந்தணர்களை சிதம்பரத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் குடியேற்றம் செய்து விட்டார்கள். என்னமா யோசிக்கிறார்கள் தெரியுமா இளவரசே? அபாரமான புத்தியுடையவர்கள். தஞ்சை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. வெறும் செம்மண் காடு என்று சொல்கிறார்கள். திருவையாறும் குடந்தையும் அவர்களுக்கு ரசிக்கவில்லை. குடந்தையில் வேரூன்றி விட்ட தமிழ் கலாச்சாரத்தை அவர்களால் அழிக்க முடியும் என்று தோன்றவில்லை. அந்தணர்கள் கூட தமிழின் மீது காதலாக இருப்பது பார்த்துவிட்டு பொறுமுகிறார்கள். இப்படி இருத்தலாகாது என்று அந்தணர்களை எச்சரித்துவிட்டு இந்த பக்கம் உடையார்குடிக்கு வந்து விட்டார்கள். என்ன அற்புதமான ஊர் தெரியுமா? காவிரியில் வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் கொள்ளிடம் வழியாக பாய்ந்து அந்த கொள்ளிடத்து நீர் வந்து தங்குகின்ற வீரநாராயணபுரம் ஏரியின் கரை முழுவதும் வயல்கள், உடையார்குடி வயல்கள். இங்கு 3 போகம் பயிர், ஊடு பயிராக பயறுகள், அகத்தி கீரைகள், வெற்றிலை கொடிகள், 4 விரல் பருமனுள்ள கரும்புகள் நிறைந்த வயல்கள். இது மட்டும்தான் காரணமா உடையார்குடியில் அமர்வதற்கு? இல்லை இளவரசே, உடையார்குடியிலிருந்து குதிரை ஏறி பயணப்பட்டால் அரை நாளில் பூம்புகாரை தொட்டுவிடலாம். பூம்புகாரில் கீழைச்சாலை என்று ஒன்று ஏற்படுத்தி அங்கு இவர்கள் போர் முறையான களரி பயிற்சி கற்றுக் கொடுக்கிறார்கள். பரதவர்களை தங்கள் பக்கம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சோழ தேசத்தில் ஏதாவது கலவரம் வந்து இவர்களுக்கு எதிராக மறவர்கள் வாழ் உயர்த்தினால் தப்பித்து போவதற்கு அந்த பரதவர்களும் கீழை சாலையும் அங்குள்ள படகுகளும் உதவி செய்யும். எங்கே போவது? ஈழத்திற்கு போவார்கள். ஈழத்து அரசன் இவர்களோடு நட்போடு இருக்கிறான். இவர்கள் மதுரை வழியாக சேர தேசம் போவதை விரும்பவில்லை. அது ஆபத்து என்று நினைக்கிறார்கள். கங்க தேசம் வழியாக சேர தேசம் போகவும் பூம்புகாரில் படையேறி ஈழம் போய் அங்கிருந்து குமரிமுனையில் கால் வைத்து குமரிமுனையிலிருந்து சேர தேசம் விரையவும் இவர்கள் புதுப்பாதை வகுத்திருக்கிறார்கள். மூக்கு நுனியில் தமிழ் பேசுகிறார்கள். அதிகம் சமஸ்கிருதத்தை தங்கள் மொழியில் கலக்கிறார்கள். பரிபாஷையாக பேசுகிறார்கள். சேர தேசத்து பெண்களுக்கு முத்து என்றால் விருப்பம். எனவே பாண்டிய தேசத்து முத்துக்கள் பலதும் வாங்கி அங்கு அனுப்புகிறார்கள். மயிலையிலிருந்து பித்தளை பாத்திரங்களும் மரச்சாமான்களும் இடையராது நாவாய்கள் வழியாகத்தான் போய்கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இழைத்த கற்பலகைகளை சேர தேசத்திற்கு பெரும் வாரவண்டிகளில் எடுத்து போகிறார்கள். கேட்டால் மாளிகை கட்டை என்கிறார்கள். அந்த கற்களை பார்த்தால் மாளிகை கட்டுகின்ற கற்களாக இல்லை. அந்த கற்களின் அளவுகள் கோட்டை கட்டுகின்றபடிதான் இருக்கின்றது. பொதுவாக சொல்வதென்றால் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக சேர தேசத்தை பலம் பொருந்திய நாடாக மாற்ற என்னவெல்லாம் முடியுமோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக காந்தலூர் சாலையை மிக சிறந்த ஒரு பாதுகாப்பு அரணாகவும் வீரர்களை தயாரிக்கும் கடிகையாகவும் மாற்றி இருக்கிறார்கள். சேர தேசத்து காந்தலூர் சாலை கடிகையில் தயாரான வீரர்கள் இதோ இந்த கோயிலுக்கு வந்து இந்த கூட்டத்தாரோடு பழகி சேர தேசத்தை காப்பேன் என்று இங்கே சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள்.
இங்கே சோழ தேசத்து அதிகாரியாக உபசேனாதிபதியாக பட்டம் ஏற்கிறார்கள். சிதம்பரம் தான் நமது தலைமையிடம் என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இதெல்லாம் கேட்க கேட்க வயிறு எரிகிறது, நெஞ்சு கொதிக்கிறது. ஆனால் என் நடுக்கம் அதிகமாகிறது. என்னால் இனிமேல் வாளெடுத்து போரிட முடியாது, வெட்டி வீழ்த்த முடியாது. வெட்டி வீழ்த்துபவர் எவரோ அவர் காலை பற்றி கொண்டு இந்த சோழ தேசத்தை காப்பாற்று என்று நெஞ்சில் அறைந்து கொண்டு கதற வேண்டும் போல் இருக்கிறது. இன்னும் 5 அல்லது 10 வருடங்கள் இவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து இருப்பின் சோழ தேசத்தை கீழே சாளுக்கியத்தில் இருந்து பிரித்து மேலை சாளுக்கியத்திற்கு அடமானம் வைத்து விடுவார்கள் என்பதில் எனக்கு நெல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. இப்பொழுதே கீழே சாளுக்கியத்தையும் மேலை சாளுக்கியத்தையும் இணைக்கின்ற வகையை செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமண பந்தங்கள் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பங்காளி சண்டையால் அந்நியனை வரவிடலாமா? மேலை சாளுக்கியன் பங்காளி அல்லவா, சோழ தேசம் அந்நியம் அல்லவா என்று இவர்கள் சொல்ல அவர்கள் கை கட்டி கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சோழ தேசத்தின் நடுமையத்தில் அமர்ந்து சோழ தேசத்தின் உப்பை தின்று சோழ தேசத்தின் கழிவை விரும்பும் அந்த துரோகிகளை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இளவரசே, நான் வெறும் கோட்டை காவல், கோவில் காவல், எனக்கு அரசியல் அறிவு எதுவும் இல்லை. ஆயினும் இங்கு நடப்பனவற்றை எல்லாம் பார்க்க பார்க்க ஏதேனும் செய்தாக வேண்டும் என்ற பெரும் வெறி, ஆத்திரம் வருகிறது. இது எதுவும் பலிக்கவில்லை எனில் வேறு ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம்? பஞ்சவன் மாதேவியை பலி கொடுக்க திட்டம். என்ன உளறுகிறாய் செங்காலி? நீங்கள் நினைப்பது போல வெட்டி கொடுக்க போவதில்லை. பஞ்சவன் மாதேவியை நீ போய் ரவிதாசனோடும் பரமேஸ்வரனோடும் சிநேகமாயிருந்து அவனை குத்தி கொன்றுவிட்டு நீயும் செத்துப்போ என்று விடை கொடுத்து அனுப்புவது, அதற்காக கத்தியை பரிசாக கொடுப்பது. அடேயப்பா, இதெல்லாம் செய்ய தெரிந்தவர்கள் தானா இவர்கள்? இளவரசர் மெல்ல கேலியோடு பஞ்சவன் மாதேவியை சுற்றி பார்த்து விட்டு கேட்டார். பஞ்சவன் மாதேவி எந்த முகபாவமும் காட்டாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். ஆனால் பஞ்சவன் மாதேவியை விரட்டுவதாக அல்லவா நான் கேள்விப்பட்டேன்? ஆமாம், நன்றாக நடனம் ஆடத் தெரிந்தாலும் நாட்டியம் பற்றி அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளாது பாடுதலையே தன்னுடைய முக்கியமான வேலையாக நினைத்து நம்பியாண்டார் நம்பியிடம் பதிகங்கள் வாங்கி தேவார திருவாசகங்கள் கற்று பதிகங்களையே பாடிக்கொண்டிருக்கிறவளை பரமேஸ்வரன் பார்த்துவிட்டு இவளை என் அண்ணனுக்கு பரிசாக கொடுப்பேன் என்று துரத்தியிருக்கிறான். அது எப்படி தடுக்கப்பட்டது? நம்பியாண்டார் நம்பி தடுத்தார். எவ்விதம்? இளவரசர் புருவத்தை சுருக்கிக் கொண்டு கேள்வி கேட்டார். தான் தேவார திருவாசகங்களை ஊர் ஊராக போய் சேகரித்து வருவதாகவும் அப்படி சேகரித்து வந்த திருவாசகங்களையும் தேவாரங்களையும் பிரதி எடுக்க தமிழறிந்த இசையறிந்த பெண் தேவை. இந்த பெண் சூட்டிகையாக இருக்கிறாள், இவளை அதற்கான பணிக்கு அனுப்புகள் என்று சொல்ல அவருக்கு பயந்து சரி என்று சொல்லிவிட்டார்கள். நம்பியாண்டார் நம்பி பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியுமா? ஆமாம், ஊர்ஜனங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர் வாழைப்பழங்கள் நீட்ட கல்லால் செய்யப்பட்ட விநாயகர் உருவம் தும்பிக்கை நீட்டி வாங்கி உண்டது என்பதை ஊர் மக்கள் அடித்து சொல்ல மிரட்சியோடு பார்த்தார்கள். எதையும் எளிதில் நம்ப மாட்டார்களே. இல்லை, நம்பும்படியாகவும் சிலதை நம்பியாண்டார் நம்பி செய்தார். என்ன என்ன அது? இளவரசர் ஆவலானார். அந்த பரமேஸ்வரனை பார்த்தவுடன் உன்னுடைய நட்சத்திரம் இது, உன் ஜாதகத்தில் குரு இங்கு இருக்கிறது, ராகு இங்கு இருக்கிறது, கேது இங்கு இருக்கிறது, இதனால் நீ இந்த குணமுடையவன், இந்த குரு இங்கு இருப்பதால் சந்திரனுடைய இடம் இது, சந்திரன் இங்கு இருப்பதால் புதனும் சூரியனும் இங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்த மாத்திரத்தில் சொன்னார். அவன் திகைத்தான். பிறகு அவனை தனியே அழைத்து போய் காதோறும் கிசு கிசுப்பாக இப்படித்தான் நடந்திருக்கும் என்றும் சொல்ல அவன் முகம் வியர்த்து கொட்டியது. இனி என்ன நடக்கும் என்று கேள்வி கேட்க 14.5 வருடம். உன்னுடைய அற்புதமான நேரம் முடிந்து விட்டது. இனி சோதனை காலம்தான். மரணத்திற்கு நேரான கண்டங்கள் ஏற்படும் காலம் இது என்று சொன்னார். எனக்கு ஒரு சாட்சியங்கள் கொடுங்கள் என்று அதட்டினான். இங்கிருந்து 3 தப்படி போ, உன்னை காகம் 3 முறை தீண்டும் என்று சொன்னார். அவன் போனது 3 முறை காகம் அவன் தலையில் கொட்டியது. அவன் அரண்டு போனான். மெல்ல வந்து அவர் தாளில் பணிந்தான். அவர் சொல்லியபடியே பஞ்சவன் மாதேவியை விட்டான். பிறகு தொந்தரவு எதுவும் செய்யவில்லை. நம்பியாண்டார் நம்பி என்னை பற்றி என்ன சொல்கிறார்? ஏன் கேள்வி கேட்பதை நிறுத்தவே மாட்டீர்களா? பஞ்சவன் மாதேவி சரக்கென்று ஒரு கோபத்தோடு பேசினார். இளவரசர் சிரித்து, என்ன சொல்லுங்கள் என்று பஞ்சவன் மாதேவியை புறக்கணித்து செங்காலியை பார்த்து கேட்டார். உங்களை அவர் சிவபாத சேகரன் என்றுதான் சொல்கிறார்.
சைவ சமயத்தின் சுடர்விளக்கு என்றுதான் அழைக்கிறார். உங்களால் மகத்தான காரியங்கள் ஆகும் என்று சொல்கிறார். நான் நாடோடியாக அல்லவா இருக்கிறேன். அவருடைய கணக்கு பிசகே இல்லை. எப்படி சொல்கிறாய்? 14.5 வருடங்கள் உத்தம சோழருடைய உன்னதமான காலம் அது முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய பொற்காலம் ஆரம்பமாகிவிட்டது. நீ சொல்கிறாயா, அவர் சொல்கிறாரா? போன பௌர்ணமியில் அவர் வீட்டு கூட்டத்தில் அமர்ந்து பேசும்போது அவர் சொன்னது இது. அவர் ஊரில் இருக்கிறாரா? இல்லை. எங்கே போயிருக்கிறார்? ஈசான சிவபண்டிதரை பார்க்க எசாலம், எண்ணாயிரம், பிரம்மதேசம் என்று போயிருக்கிறார். அப்படி என்ன? எல்லாமும் எசாலமும் பிரம்மதேசமும் போகிறார்கள். அங்கு அந்தணர்கள் ஒன்று கூடி விவாதித்து புதிய ஆகம விதிகளை, ஹோமயாக விதிகளை சீர் செய்து தருகிறார்கள். அஸ்வமேத யாகம் எப்படி செய்வது என்பது குறித்தும் விவாதம். 1 வருடம் நடைபெற்று இன்ன விதமாகத்தான் நடத்தப்பட வேண்டும் என்றும் எழுதப்பட்டு விட்டது. இது மிகப்பெரிய விஷயம். என்ன அந்தணர்கள் சொல்கிறார்கள்? இந்த சிதம்பரத்து தீட்சிதர்களை பற்றி பிரம்மதேசத்தில் அமர்ந்திருக்கின்ற ஈசான சிவபண்டிதர் என்ன சொல்கிறார்? தெரியவில்லை. குழந்தை அந்தணர்கள் என்ன சொல்கிறார்கள்? பயந்து என்ன சொன்னாலும் தலையாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்பியாண்டார் நம்பி அவர்களின் கருத்து என்ன? இவர்களோடு போராட்டமாக இருக்கிறதே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் இவர்களோடு முரண்பட வேண்டி இருக்கிறதே என்று அழுத்துக் கொள்கிறார். வேறு என்ன விஷயங்களில் முரண்? தில்லை நடராஜருக்கு நைவேத்தியம் செய்துவை அந்தணரை தவிர வேறு எவருக்கும் வழங்கப்பட மாட்டாது. சத்திரியர்களுக்கும் அதில் பங்கு இல்லை. கோவில் மடப்பள்ளியில் தயாராகும் சில பட்சணங்கள் மட்டுமே பிரசாதங்கள் என்று விநியோகிக்கிறார்கள். அவிஸ் என்ன சொல்லப்படும் நெல்லு சோற்றை அவர்கள் மட்டுமே பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். ஏன்? இறைவனின் பிரசாதம் சாப்பிட அந்தணரை தவிர வேறு எவருக்கும் யோக்கியதில்லை என்கிறார்கள். என்ன அபத்தம் இது? இதே வார்த்தையைத்தான் நம்பியாண்டார் நம்பி அந்த சிதம்பரத்து தலைமை தீட்சிதரிடம் பேசினார். ஈசனவன் எல்லுயிர்க்கும் இயல்பானவன் சாழோலோ என்று சொன்னார். பஞ்சவன் மாதேவி அந்த பாட்டை இளவரசருக்கு சொல்லி காண்பி. இளவரசர் ஆவலோடு பஞ்சவன் மாதேவியை நோக்கி திரும்பினார். 2 பெண்கள் சாழல் என்று விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். கல்லை மேலே தூக்கி போட்டு கீழே இருக்கிற கல்லை வாரி எழுப்பதற்கு அப்படி பெயர். ஒரு கேள்வியாக ஒரு பெண் கேட்டு விளையாட பதிலாக இன்னொரு பெண் பாடி அந்த சாழல் விளையாட்டு நடைபெறுகிறது. அந்த பெண்கள் சாழல் விளையாட்டை ஆடிக்கொண்டிருக்கும் போது தெருவிலே ஒருவர் பட்டை பட்டையாய் உடம்பெல்லாம் திருநீரும் புஜங்களில் பொன்னால் செய்யப்பட்ட ஆரமும் முகத்தில் மறை ஓதுதலின் தேஜசுமாய் நடந்து போகிறார். அந்த பெண் பாடுகிறார். பூசுவதும் வெந்நீரு, பூண்பதுவும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயன் மறை போலும் காணேடி என்று அவளை பார்க்க சொல்கிறாள். உடம்பெல்லாம் திருநீரு பூசி பொன் அரவத்தை கையிலே தரித்து பேசச் சொல்லாம் மறையாக இருக்கின்ற அவனை பார்த்தாயா என்று கேட்க எதிரே இருந்த பெண் சாழல் விளையாடியபடி பதில் சொல்கிறாள். பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானவன் சாழோலே. இப்படி பூசிக்கொள்வதாலும் பூண்டு விடுவதாலும் இறைவனுடைய அண்மை வந்து விடுமா? ஈசன் எல்லா உயிர்க்கும் இயல்பாக இருக்கிறான். அவனுக்கு உயர்வு தாழ்வு என்பேதும் இல்லை என்று மறைமுகமாய் இந்த பாடல் சொல்கிறது. அடேயப்பா அடேயப்பா, என்ன சிந்தனை, என்ன தெளிவு, என்ன தினம், என்ன இறைப்பற்று! இளவரசர் அருண்மொழி கை கூப்பினார். இடக்கை நீட்டி மெல்ல பஞ்சவன் மாதேவியின் இடக்கை தொட்டார். பிறகு தன் வலக்கையால் பஞ்சவன் மாதேவியின் கைகள் தொட்டு கண்ணில் ஒற்றிக் கொண்டார். மிகுந்த கனிவோடு அவரை பார்த்தார். பஞ்சவன் மாதேவியின் உடம்பில் மெல்லிய சிலிர்ப்பு ஏற்பட்டது. தன் பெரிய விழிகளை உயர்த்தி இளவரசர் அருண்மொழி உற்று நோக்கினார். விழிகளை சாட்டிக் கொண்டாள். அவள் மனம் இறைஞ்ச துவங்கிற்று. அரசியல் சாமர்த்தியமும் கூர்த்த மதியும் அதே நேரம் இறைவனை பற்றிய சிறிய வாக்கியத்திற்கு கூட நெகிழ்ந்து போகின்ற பக்குவமும் நேர்மையும் திறனும் மிக்க இவனையே எனக்கு இறையே புருஷனாக்கு என்று வேண்டினாள். நிமிர்ந்து அவள் வீட்டில் இருக்கின்ற நடராஜர் ஓவியத்தை பார்த்தாள். ஓவியத்தில் சாட்டியிருந்த சரத்தின் வலது பக்கம் சரக்கென்று நழுவி ஊசலாடியது. நின்றது. அவள் கண்கள் மூடி நன்றி நன்றி என்று உள்ளுக்குள்ளேயே அரற்ற துவங்கினாள். சிங்காலி, உன்னுடைய பாதுகாப்பிற்கும் உன் மகளுடைய பாதுகாப்பிற்கும் இந்த அருண்மொழி பொறுப்பு. சோழ தேசத்திற்காக விஷாம்பு தாங்கியும் பல வேதனைகள் அனுபவித்தும் இந்த குடும்பம் பேரவஸ்தைப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். சிங்காலி, யுத்தம் என்பது வாளெடுத்து எதிரிகளை தேடி போய் வெட்டி வீழ்த்துவது மட்டுமல்ல,
உள்ளுக்குள்ளே எந்த கரையானும் நுழையாது சுத்தமாகவும் கவனமாகவும் வீட்டை வைத்திருக்க வேண்டும். நான் சோழ தேசத்தை சுத்தம் செய்ய போகிறேன். உன்னிடம் கேட்ட கேள்விகள் எல்லாம் உனக்கு என்ன தெரியும் என்று அறிவதற்காகவே கேட்கப்பட்டவை. நீ சொன்னதை காட்டிலும் அதிக விஷயங்கள் எனக்கு தெரியும். யார் என்ன செய்கிறார்கள், எங்கே நகருகிறார்கள், ஏன் நகருகிறார்கள் என்பதை நானும் அறிவேன். செங்காலி, மறுபடியும் ஒரு போருக்கு நீ தயாராக வேண்டும். உன்னை பொறுத்தவரையில் இதுதான் கடைசி போராக இருக்கும். இந்த போரில் நாம் ஜெயித்து விட்டால் உன்னை மிக சரியான இடத்தில் வைப்பேன். உன் மகளை இன்னும் பத்திரமாய் நான் பாதுகாப்பேன். செங்காலி, உன் வீட்டிற்குள் அமர்ந்து உன் மகளோடு தேவார திருவாசகம் படிக்கிற பொழுது என்னுடைய மனதின் வேதனைகள் எல்லாம் சுத்தமாய் துடைத்தது போல மறந்து விடுகிறது. செங்காலி, பட்ட மகிழ்ச்சி உட்பட எனக்கு 3 மனைவிகள். பழுவேட்டரையரின் குலத்தில் தோன்றிய இந்த அற்புதமான பெண்ணையும் நான் மனைவியாக வரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உனக்கும் உன் மகளை பற்றி, அவள் திருமணம் பற்றி வேறு அபிப்பிராயம் இருப்பின் இதை மறுப்பதற்கும் உனக்கு உரிமை உண்டு. இளவரசர் என்கிற முறையிலோ சோழ அரசர் குலத்தை சேர்ந்தவன் என்கிற முறையிலோ நான் இதை கேட்கவில்லை. சைவ சமய திருத்தொண்டு செய்வதற்கும் இந்த சோழ தேசத்தை நான் வளமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த பெண் மிகவும் உதவியாக இருப்பாள் என்று இளவரசர் சொல்ல பஞ்சவன் மாதேவி அஞ்சி பின்னடைந்தாள். அவளால் அவள் காதுகளை நம்ப முடியவில்லை. அவள் இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நானா? உனக்கா? மனைவியாகவா? மறுபடி சொல். மனைவி என்றா சொன்னாய்? பட்ட மகிழ்ச்சியோடும் மற்ற மனைவியரோடும் வைத்திருக்கவா விரும்புகின்றாய்? சிதம்பரத்திற்கு வந்து சுகித்து விட்டு போவாய். உனக்கு ஆட்பட்ட பெண்ணாக இருக்கலாம் என்றல்லவா நினைத்தேன். உன் மனம் கனிந்த தளிச்சேரி பெண்ணாக வாழலாம் என்றல்லவா கனவு கண்டேன். நீ ஏன் எனக்கு தங்க வர்ணம் கொடுக்கிறாய்? எனக்கு எதற்கு அரண்மனை வாழ்வு? ஓட்டு கூரையும் தேக்கு கட்டிலும் பெரிய திண்ணையும் நடனமாட கூடமும் அதற்கு பின்புறம் கொள்ளைப்புறமும் அங்கே செடிகொடுகளும் அங்கே ஊஞ்சலும் படிக்க தேவார திருவாசகங்களும் போதுமே என்றல்லவா நினைத்தேன். என்னை உன் குதிரையில் ஏற வைத்து இடுப்பு இருக்க வேறெங்கோ அழைத்து போக போகிறாயா? எந்த இடம்? உடையார்குடியா, குடந்தையா, பழையாறையா, இல்லை தஞ்சைக்கே அழைத்து போய் விடுவாயா? சற்று முன் நாடோடி என்று சொன்னாய், எதுவும் இல்லாத இளவரசர் என்றாய். இப்பொழுது என்னை மனைவியாக்கிக் கொள்ள என்ன காரணம்? அருண்மொழி, நீ பெரிய ஆள். என் மனதை என் கண்களினூடே படித்துவிட்டு என் மனதை திருடி கொண்டு போகும் உள்ளம் கவர் கல்வன். ஏய் சிவபாத சேகரே, நிஜம்தானா? இல்லை, இன்று இரவு சுகிப்பதற்காக இவ்வளவு வார்த்தைகளை இறைக்கிறாயா? என்னை காயப்படுத்தாதே, கலவரப்படுத்தாதே. அலைக்கழிக்கப்பட்டவள், சிவனருளால் தப்பித்தவள். நீ அழைத்து போய் கூறு போட்டு விடாதே. ஒரு தளிச்சேரி பெண்டாக, தேவரடியாராக, உன் காம கிழத்தியாக, அணுக்கியாக வைத்திரு. அது போதும். மனைவி என்பது எவ்வளவு மகத்தான வார்த்தை! சோழ சாம்ராஜ்யத்தின் குலக்கொடி என்னை துணையாக ஏற்கிறதென்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! உண்மையில் நான் அதற்கு தகுதியானவளா? என்னை தெரிந்து கொண்டு பேசுகிறாயா, தெரியாமல் பேசுகிறாயா? அவன் மெல்ல பின்னடைந்து கொல்லைப்புறம் ஓடிப்போய் குனிந்து மேடையில் தலை கவிழ்ந்து உட்கார்ந்து கொண்டாள். கால்களை கட்டிக்கொண்டு முழங்கால்களின் மீது முகவாயை வைத்து சிவனே சிவனே என்று அலற்றினாள். இளவரசி, நான் பழுவேட்டரையன் பரம்பரை. ஆனால் பஞ்சவன் மாதேவியின் தாய் தளிச்சேரி பெண், தலைக்கோழி, மிக நன்றாக நாட்டியம் ஆடுபவள். என்னை விட 16 வயது சிறியவள். நாங்கள் 2 பேரும் காதலித்து மணந்தோம். பல யுத்தங்களுக்கு தொடர்ந்து போனதால் எனக்கு முறையாக திருமணம் செய்ய நேரமில்லை. பாண்டிய தேசத்தின் எல்லையில் சேர தேசத்தை நோக்கி நெடுநாள் காவல் புரிந்ததால் சோழ தேசம் வருகின்ற எண்ணம் இல்லை. பாண்டிய தேசத்து பெண்களை திருமணம் செய்யும் எண்ணம் இல்லை. இங்கு வந்த பிறகு இவள் தாயோடு பழக்கம் ஏற்பட இவள் தாயை மட்டுமே நான் மணந்தேன். வீட்டில் எதிர்த்தார்கள். திருமணம் செய்து கொள், இவளும் இருக்கட்டும் என்றார்கள். நான் மறுத்துவிட்டேன். என் மனைவி போன வருடம்தான் மரணம் அடைந்தாள். பெண்ணுக்கு திருமணம் செய்யாமல் போகிறேனே, இவளை ஆண் போல வளர்த்து விட்டாயே என்று மிகவும் நொந்து கொண்டிருந்தாள். மரணத்தின் அன்று காலை என்னை அழைத்து, நம் மகள் சம்பந்தமாய் உங்களை நான் ஏசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். நமது மகள் மிக உயர்ந்த பதவியில் இருப்பாள் என்று எனக்கு என் மூதாதைகள் தெரிவித்திருக்கிறார்கள். அம்மாவின் அம்மா, என் பாட்டி, நான் பார்த்து கொள்கிறேன் அடி, பஞ்சவன் மாதேவி என்று கை உயர்த்தி சத்தியம் செய்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன். வந்துவிடு என்றாள். எனவே எனக்கு இன்று மாலைக்குள் மரணம் ஏற்பட்டுவிடும்.
பஞ்சவன் மாதேவி பற்றி கவலையே வேண்டாம். என்னுடைய மூதாதையர்களும் உங்களுடைய மூதாதையர்களும் அவளை காப்பாற்றி மிக உயர்ந்த நிலையில் வைப்பார்கள். இது நிச்சயம் என்று சொல்லி குழந்தையின் உச்சியில் நல்ல வெளிச்சம் இருக்கிறது என்று கண்களை மூடி சிவன் நாமம் சொல்லியபடியே உயிர் நீர்த்தாள். அவள் வாக்கு பலித்திருக்கிறது. என் மகள் பஞ்சவன் மாதேவி உங்கள் அடிமை. இந்த செங்காலியும் உங்கள் அடிமை. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்லுகிறேன் செங்காலி. வேறு சில தகவல்களை தெரிந்து கொண்டு உன்னை சந்திக்கிறேன். என்னுடைய மேற்காவல் வீரர்கள் 2 பேர் ரகசியமாய் உன் வீட்டை காவல் இருப்பார்கள். விறகு கட்டை விற்பவர்கள் போல் காட்டுவாசிகள் போல காட்சியளிப்பார்கள். அவர்கள் கொண்டையில் ஒரு புலிக்காக ஒளிந்து வைத்திருப்பார்கள். அதுதான் அடையாளம். அவர்களை நீ நம்பலாம், ஆனால் பேச வேண்டாம். அவர் குதிரை ஏறி போனார். அவர் குதிரை ஏறி போன அடுத்த சில நொடிகளில் 2 வீரர்கள் உள்ளே நுழைந்தார்கள். யாரது? இளவரசர் அருண்மொழியா? இத்தனை நேரம் இங்கு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று செங்காலியை பார்த்து கேட்டார்கள். என் மகளை போய் கேளுங்கள் ஐயா என்று அவர் கொல்லைப்புறத்தை காட்ட, கொல்லைப்புறத்தில் அவள் சுருண்டு படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து நன்கு விளையாடி விட்டு போகிறார் போலும் என்று உரத்து சொல்ல, இன்னொருவன் வாய்விட்டு சிரிக்க செங்காலி ஆம் என்று தலையசைத்தார். உள்ளுக்குள் வேதனை சட்டென்று பொங்கி வழிந்தது. கூடுதலாக நடுங்கி சுவர் பிடித்துக் கொண்டு உள்ளே போனார். அந்த வீரர்கள் வெளியேறினார்கள். பகுதி 139 இத்துடன் முடிகிறது. அடுத்த பகுதியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண்பதற்கு ஆரி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.